ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம். இந்த பதிவு யாரோட கண்ணில் படும் அப்படின்னா 100% யாரோட கஷ்டமும் கவலையும் தீரணும்னு கடவுள் நினைக்கிறாரோ அவங்க கண்ணில் தான் படும். கழுத்தையே நெரிக்கிற அளவுக்கு உங்களுக்கு கஷ்டம் இருந்தா கூட ஒரு நொடி கூட நீங்க கவலைப்பட வேண்டாம். பெரியவா சொன்ன ஒரு எளிமையான பரிகாரம் இருக்கு. அடுத்த நொடியே உங்களை அதுல இருந்து காப்பாற்றக்கூடியது, ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. இதுக்கு ஈடு இணையான பரிகாரமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க பதிவுக்குள்ள போறோம். என்ன சார் பரிகாரமே சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்க, பரிகாரம்ன்றது அந்த அளவுக்கு வேலை செய்யாதுன்னு சொல்றீங்க, நீங்களே பரிகாரம் சொல்றீங்க. ஏன்னா நம்ம பார்க்குற நிறைய இமெயிலில் என்ன இருந்ததுன்னா அவங்களோட பிரச்சனைக்கு ஒரு பரிகாரம் வேணும், ஒரு தீர்வு வேணும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு கழுத்தையே பிடிச்சி நெருக்கிது சார், மூச்சு கூட விட முடியல அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா கூட இந்த பரிகாரம் பண்ணணும். அடுத்த நொடி உங்களுக்கு பிரச்சனை தீரும். இந்த பரிகாரம் பண்ணுறதுக்கு முக்கியமாக ஒரு விஷயம் வேணும். அதுக்கு ஒரு முறை இருக்குது, அதுபடி தான் பண்ணணும். என்ன முறை அது? கேரளாவில் பூந்தானம் அப்படின்னு ஒரு நம்பூதிரி இருந்தார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். பாகவதம் அவர் படித்து 2 மரங்களுக்கு சொர்க்கம் கிடைச்சதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். அந்த கதையில் வர அந்த பூந்தானம் தான். அவர் யார் அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா. அதாவது நம்ம குருவாயூர் கண்ணன் கூடயே அவர் என்ன பண்ணுவார், நேரடியாக பேசக்கூடியது. அப்படி அவரோட புகழ் எங்கேயுமே பரவி இருக்கக்கூடிய சமயம் ஒரு சின்ன வயசு பையன், ரொம்ப யங் ஏஜ், ஒரு இளைஞன் வரான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி ரொம்ப வருத்தம் அவனுக்கு, முகம்லாம் கவலை. இவர் சாமி கும்பிட்டுட்டு கோவிலேருந்து வெளியில் வரப்போ பார்க்குறான். அவர்கிட்ட, சாமி இந்த மாதிரி நான் எத்தனையோ மருத்துவர்களை போய் பார்த்தேன், எத்தனையோ மருந்துகள் எடுத்துக்கிட்டேன், எனக்கு ஒரு நோய், தீராத நோய் இருக்குது, தீர்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் தான் கிருஷ்ணன் கூடயே நேரடியாக பேசுவீங்கல்ல, அவர்கிட்ட சொல்லி என் நோயை தீருமா தீராதா, தீர்றதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்டு சொல்லலாம், எனக்கு அதை செஞ்சு கொடுங்களேன் அப்படின்னதும் அவர் கொஞ்சம் மனசு இறங்குறார். சரி, நம்ம தான் பகவான் கூடயே பேசுகிற பாக்கியம் நமக்கு இருக்குது, நம்ம அதை செஞ்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் ஸ்நானம்லாம் பண்ணிட்டு குளிச்சு முடிச்சுட்டு பகவானோட கீர்த்தனைகள்லாம் பாடுவார். இதெல்லாம் பாடிட்டு கிருஷ்ணன்ட்ட கேட்க, கிருஷ்ணா நான் உன்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னது. என்ன விஷயம் பேசுங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு இளைஞன் வந்தான், அவனோட நோய் இந்த மாதிரி தீவிரமான நோய், இது தீருமா தீராதா, இதை உன்னால் தீர்த்து வைக்க முடியுமா, நீ என்ன பண்ணலாம், அந்த நோயை தீர்த்து வைக்கிறதா இருந்தால் எனக்கு அது உபாயம் சொல்லலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்குற. அதாவது என்ன கேட்குறேன்னா, இந்த நோய்க்கு மருந்து இருக்கா, உன்னால் அதை தீர்க்க முடியுமா, தீர்க்க முடியும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்றது கிருஷ்ணன் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, என்னால் அந்த நோயை தீர்க்க முடியாது. பூந்தானம் அவருக்கு ஒரு ஆச்சரியம், என்னடா தீர்க்க முடியாதா, சரி உன்னாலே முடியாதுன்னா வேற யாரால முடிய போகுதுன்னு சொல்லிட்டு மறுநாள் அந்த இளைஞன் இவர் என்ன சொல்ல போறாருன்னு காத்துக்கிட்டு இருக்கான் கோயிலில். வந்தவன்ப்பா, நான் கிருஷ்ணன்கிட்ட பேசினேன், கிருஷ்ணன் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, கண்டிப்பா உன்னோட நோயை அவரால் தீர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னு ரொம்ப மனசு ஒழிஞ்சு போகிறான். அப்படியே நார்மலாக கூட அவன் கொஞ்சம் தான் சோகமாக இருந்திருப்பான். கிருஷ்ணனே முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னா இறப்புங்கிறது நிச்சயம், அதுவும் இன்னும் கொஞ்சம் நாள் நடக்க போகுதுங்கிறது ரொம்ப வருத்தம். அப்படியே அழுதுகிட்டே தெருவோரம் நடந்து போயிட்டே இருக்கான். அப்போ ஆப்பம் வைக்கிற பாட்டியோடு, இந்த பாட்டி பேர் குரூரம்மா, அவங்க அப்பா தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன், சரியான நினைவில் அப்பம் வைக்கிறவங்களா இல்லை நார்மலாக வரவங்களான்ட்டு. அவங்க ஏத்தாப்பில் வரும்போது இவன் அழுதுகிட்டே வரதை பார்த்துட்டு, நில்லுப்பா என்னப்பா பிரச்சனை, ஏன் அழுகுற, இங்கே வா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்தடியில் உட்கார வச்சு என்ன விஷயம்னு கேட்டது அவன் சொல்கிறான். நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறான். அவன் சின்ன வயசுலேருந்து பட்ட கஷ்டம், இப்போ அவன் நோயால் படுற கஷ்டம், இந்த மாதிரி பூந்தாளம் நம்பூதிரி அவர்கிட்ட போய் கேட்டேன். அவருமே கிருஷ்ணன்ட்ட கேட்டது நடக்காதுன்னு சொல்லிட்டாருன்னா தான். அந்த அம்மா யார் அப்படின்னா தீவிரமான கிருஷ்ண பக்தை, ரொம்ப ரொம்ப தீவிரமான கிருஷ்ண பக்தை. ஏன்னா அந்த அம்மாவுக்கு வேதம் தெரியாது, சாஸ்திரம் தெரியாது, சம்பிரதாயம் தெரியாது, மந்திரம் தெரியாது. கிருஷ்ணனை வழிபடுறதுக்கு ஒரு முறை வச்சிருக்க முடியாது, அப்படிதான் வழிபடணும்னு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் எதுவுமே தெரியாது. ஆனால் கிருஷ்ணன் நல்லா தெரியும். எப்பவும் காலைல போவா, கிருஷ்ணன்ட்ட மனசார பிரார்த்தனை பண்ணுவா, அவளுக்குன்னு ரொம்ப குடிக்கும் அப்படின்னு ஒரு சின்ன வெண்ணெய் உருண்டை ஒன்று வச்சிருப்பா. அப்படியே வச்சுட்டு சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி பார்ப்பா. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த வெண்ணெய் உருண்டை மறைஞ்சிடும். ஏன்னா கிருஷ்ண பக்தி அப்படி, கிருஷ்ணன் சாப்பிடுவான்னு சொல்லி ரொம்ப சிரத்தையா அழகா பண்ணி குழந்தை சாப்பிடுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேலை இருந்தாலும் அதை தயார் பண்ணுறதை விட மாட்டான். அந்த மாதிரி அந்த பக்தினா எப்படி சொல்றது, கடவுள் நம்ம கூடயே இருக்கிறாருன்னு நம்புற பக்தி அவங்களுக்கு. இந்த அம்மாட்ட சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு. வாடா நீ என் கூட கையை பிடிச்சிட்டு நேராக கோயிலுக்கு போகிறான். போயிட்டு இவனை வெளியில் விற்கிறாமா. நேராக உள்ள கருவறையை பார்த்து, கிருஷ்ணா கிருஷ்ணா என்ன நீ இந்த பையனோட நோயை குணப்படுத்த முடியாதுன்னு சொன்னியாமே, உன்கிட்ட மருந்து இல்லைன்னு சொன்னியாமே, யார்கிட்ட இந்த கதையெல்லாம் சொல்கிற, உன்னால் இந்த உலகத்தில் முடியாதுன்னு ஒன்று இருக்கா என்ன, எனக்கு தெரியாது,
நீ நினச்சா எதையும் முடிக்க முடியும்னு. ஒரு நொடியில் உன் நோயை குணப்படுத்த முடியும். எனக்கு தெரியும். அவர்கிட்ட வேணா நீ என்ன வேணா சொல்லியிருக்கலாம். இந்தா நான் சொல்கிறேன், முதல்ல அந்த பையனோட நோயை குணப்படுத்து, அப்புறம் என்ன வேலை இருந்தாலும் பாரு. எனக்கு தெரியாதா உன்னை பற்றி? இந்த உலகத்தில் செய்ய முடியாதுன்னு ஒன்று உனக்கு இருக்கா? யாருக்கிட்ட சொல்கிற அப்படின்னு கோபமாக அந்த அம்மா கத்திது. அடுத்த நிமிஷமே கிருஷ்ணன் விடவெடுத்து போயிடுறான். உடனே அந்த பையனோட நோய், எப்பவுமே அவனுக்கு ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு வலி காணா போயிடுச்சு. உடனே ஓடி வரான். உள்ளே ஓடி வந்து பாட்டி காலில் அந்த பையன் விழுறான். இப்படி பாட்டி காலில் வந்தவன் சொல்கிறான், பாட்டி இத்தனை நாளாக என்னை வாட்டி வதச்சிட்டு இருந்த அந்த வலி இருக்கு பார்த்தியா, போயிடுச்சு பாட்டி அப்படின்னதும் பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். கிருஷ்ணா வந்து குணப்படுத்திட்டான். ஓடி போய் மருத்துவரை 2 பேருமா பார்க்குறாங்க. நோய் இல்லைப்பா, சரியாயிடுச்சு அப்படின்னதும் ரொம்ப சந்தோஷம். இந்த சம்பவம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் கிருஷ்ணன் கூடயே பேசக்கூடியவராக இருந்தாலும் சரி, வேத ஆகமங்கள் அத்தனையும் கரைச்சி குடிச்சவராக இருந்தாலும் சரி, கடவுளை நேர்லேயே தரிசனம் பண்ணவங்களாக இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட நம்பிக்கை இருக்கணும். நம்பூதிரி போய் என்ன கேட்டார்? அதனால் தீர்க்க முடியுமான்னு கேட்டார். கிருஷ்ணா நீ நினச்சா தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இந்த விஷயம் நம்பூதிரிக்கு போகுது. பூந்தாவன் நேராக போய், என்னப்பா நான் கேட்டப்ப முடியாதுன்னுட்டு அந்த அம்மா கேட்டப்ப செஞ்சு கொடுத்துட்டியா அப்படின்னதும், ஐயா நீ என்ன கேட்ட? என்னால் முடியுமான்னு கேட்ட, முடியாதுன்ட்டேன். நீ செய்யின்னு சொல்லியிருந்தா நான் செஞ்சுப்பேன். ஆன்மீகத்தை பொறுத்தளவுக்கு எந்த மந்திரம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வழிபாடு பண்ணுறதா இருந்தாலும் சரி, பூஜை பண்ணுறதா இருந்தாலும் சரி, முறை தெரியுது தெரியல, முதல் படி என்ன அப்படின்னா, அது 100% உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா அதுக்கான முறை என்ன அப்படின்னா நம்பிக்கை. ஆன்மீகத்துக்கு முதல் படி நம்பிக்கை, 2வது படி பொறுமை. 5 நாள் மந்திரம் சொன்னேன் சார், நடக்கலை. 5 நாள் மந்திரமும் உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அன்னைக்கு திரும்ப வந்து உங்களுக்கு அந்த பலனை கொடுக்கும். சரிங்களா? ஆனால் நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா, 5 நாள் சொல்லி நடக்கலையா, 6வது நாள் இன்னமும் அதிகப்படுத்துங்க, இன்னும் தீவிரமாக இறங்குங்க. ஆன்மீகத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு தீவிரமாக முன்னோக்கி அடி வைக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். இந்த பதிவு முழுக்க முழுக்க சின்ன சின்ன பரிகாரங்கள், சின்ன சின்ன வழிபாடுகள், சின்ன சின்ன கதைகள் இருக்கும். பொறுமையாக கேளுங்க. நிச்சயமாக இதை என்னால் எடிட் பண்ண முடியாது. நான் வந்து தீபாவளி பர்ச்சேஸுக்கே போகாமல் நிறைய பேருக்கு இன்னைக்கு ஏகாதசி கேட்கட்டும், புண்ணியம் வரட்டும், நிறைய கஷ்டங்கள் தீரட்டும்ன்றதுக்காக அந்த பதிவை போடுறேன். கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் பரிகாரம் சொல்லுவேன். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல், நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பார்ப்பீங்க. சிலதெல்லாம் புரியலன்றீங்க. 1க்கு 2 தடவை கேளுங்க, தப்பே கிடையாது. இன்றைக்கி கேட்டாலே, இந்த கதைகளை இன்றைக்கி நீங்கள் கேட்டாலே, புரட்டாசி மாதம் முழுக்க நீங்கள் வந்து விரதம் கிடந்து வழிபட்டால் என்ன புண்ணிய பலன் கிடைக்குமோ அதை கொடுக்கக்கூடிய சில கதைகள் இதில் இருக்குது, சில நாமங்கள் இருக்குது. சரி, இப்போ எனக்கு கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கஷ்டம் இருக்குது சார், நான் என்ன செய்யணும்? உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சுருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கவலையப்பட வேண்டாம். நீங்கள் வந்து சிவபெருமான் ஃபோட்டோ வச்சுருக்கிறீங்க, பெருமாள் ஃபோட்டோ வச்சுருக்கிறீங்க, நான் இந்த கடவுளை வழிபடுவேன், அந்த கடவுளை வழிபடுவேன். நீங்கள் யாரை வழிபடும் நபராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், 48 நாள் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் இடையில மாதவிலக்கு ஆயிடுச்சுன்னா அந்த நாளை மட்டும் தள்ளிட்டு அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். 10 நாள் சொல்லியிருக்கீங்க, 11வது நாள் உங்களுக்கு மாதவிலக்கு ஆயிடுச்சு, 5 நாள் கேப் போடுறீங்க அப்படின்னா அடுத்த நாள் தொடரும்போது 12, 13, அதாவது 11, 12 என்ன கண்டினியூஷனோ அந்த நம்பரை நீங்கள் அப்படியே கவுண்ட் பண்ணிக்கிட்டே போய்க்கலாம். இடையில நிறுத்திட்டோங்கிறதுக்காக முதல்லேருந்து ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கு வந்து முறைகள் எதுவும் கிடையாது. பூஜைகள் வந்து உட்காந்துக்கணும்னு அவசியம் கிடையாது. நெய்வேத்தியம் கட்டாயம் வைக்கணும் கிடையாது. விருப்பப்பட்டால் நீங்கள் வைக்கலாம், விருப்பப்பட்டால் வைக்கலன்னா கூட பிரச்சனை கிடையாது. ஒரே ஒரு கண்டிஷன் தான், எங்கிருந்தாலும் ஒரு தீபம் உங்களுக்கு கூட இருந்தால் நல்லது. ஏன்னா உங்களோட அந்த ஆன்ம சக்தியை தூண்டும் தன்மை வந்து அந்த தீபத்துக்கு உண்டு. அதனால விரைவிலே அது நமக்கு சித்திக்கும் அப்படிங்கிறது நம்ம ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதால முடிஞ்சால் ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. உங்கள் பூஜை இருந்தாலும் சரி, ஹாலில் இருக்கீங்க இல்லை ஆஃபீஸில் இருக்கீங்க, எங்கே இருக்கீங்களோ, காலை மாலை இரவு எந்த நேரமோ மனமுருகி இந்த 4 வரி தமிழ் வார்த்தை, இந்த தமிழ் மந்திரம், இது வார்த்தைன்னு கூட சொல்லக்கூடாது, மந்திரம் இது ஆக்சுவலாக தமிழில் வரக்கூடிய இதை மட்டும் சொல்லுங்க. 48 நாள் விடாமல் சொல்லுங்க. நீங்கள் 48 நாள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள உங்கள் கழுத்தை பிடிக்கிற அளவுக்கு கடந்து இருக்கு, கஷ்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, தலை தெறிக்க ஓடி இருக்கா சார்னு கேட்காதீங்க. நான் நிறைய உதாரணம் சொல்ல முடியும். இந்த மந்திரத்தை நிறைய பேர் நிறைய யூடியூப்பில் போட்டுக்கிறாங்க. அவங்களோட கமெண்ட்லாம் எனக்கு எடுத்து காட்ட முடியும். ஆனால் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் நான் இதெல்லாம் காட்டி என்ன பிரயோஜனம்? ஒரே நிமிஷம், இந்த மந்திரத்தை ஸ்லைடில் போட மாட்டேன். ஏன் போட மாட்டேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு அந்த ஸ்லைடில் இருக்க லெட்டர்ஸ் புரிய மாட்டுது அப்படின்றாங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து விட்றேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் எடுத்துக்கோங்க, இல்லை முடிஞ்சால் கமெண்ட்டில் கொடுத்துறேன். ஸ்லைடாக போடும்போது சில ஃபாண்டெல்லாம் சரியாக வரமாட்டேங்குது, உங்களுக்கு தெளிவாக இல்லைன்றதால இதை சொல்கிறேன். நானே படித்து காட்டுறேன், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இதுதான் அந்த பாடல். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசனெந்தை இணையடி நிழலே.
இவ்வளோதான் அந்த 4 வரி மந்திரம். இது வந்து எந்த கடவுளுக்கு முன்னாடி உட்கார்ந்தும் கூட நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம். 48 நாள் சொல்லுங்க. கழுத்தையே நெரிக்குதுங்கிறது கூட காணாமல் போகும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க. இப்போ நம்ம பாடின இந்த பாடல் இருக்கு இல்லையா, இது வந்து திருநாவுக்கரசர் சுவாமி வந்து சிவபெருமான் மேலே பாடின ஒரு தேவார பாடல். ஆனால் இதை எல்லா சாமிகள் முன்னாடியும் கேட்கலாம். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த சாமி முன்னாடியும் சொல்லலாம். இல்லை நீங்கள் வந்து வெறுமனே கூட சொல்லலாம்னு சொல்கிறோமே, அது சரியான்ற மாதிரி சிலருக்கு தோணலாம். ஏன்னா இப்போ சிவபெருமானுக்கு மீது பாடல்னா சிவன் கோயில் போய் பாட சொல்லுங்க, தப்பு இல்லை. பெருமாள் கோயில் தான் இருக்கு என் ஊரில், அப்போ அங்கேயும் போனால் கூட இதை சொல்லலாம்னு சொல்கிறீங்க, முருகன் கோயிலில் சொல்லலாம்னு சொல்கிறீங்க. இது வந்து சரியா அப்படிங்கிற மாதிரி தோணலாம். சிலருக்கு இதே சந்தேகம் கூட இருக்குது. நான் வந்து அது ஏன் செஞ்சால் என்ன ஆகுங்கிறத சொல்கிறேன். பண்டரிபுரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பண்டரிபுரத்தில் சோலாப்பூர் இந்த வழித்தடம் இருக்கு இல்லையா, அங்கே பண்டரிபுரத்தில் இருக்கக்கூடிய விட்டல ருக்மணி பாண்டுரங்கன் கோவில் ஒன்று இருக்குது. நான் சொல்கிறது வந்து உள்ளே இருக்கிற கோவிலை பற்றி சொல்கிறேன். அந்த ஊரில் வந்து நம்ம ஊரை சேர்ந்த ஒரு பொற்கொள்ளர் மரபில் வந்த ஹரி அனந்தர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். ஓகேவா, அவர் ரொம்ப தீவிரமான கிருஷ்ண பக்தர். அவர் வந்து கிருஷ்ண பக்திக்கு அப்படி ஒரு இலக்கணம் சொல்லக்கூடிய ஒரு நபர். ஆனால் அந்த பையன் பேர் என்ன அப்படின்னா நரஹரி அப்படின்னு வச்சிருந்தார். அவரும் வந்து பாண்டுரங்கன் மேலே ரொம்ப ஆழமான பக்தி. ஏன்னா அப்பா வளர்க்குறதே பாண்டுரங்கனை சொல்லி தான் வளர்க்குறாரு. ரொம்ப தீவிரமான பக்தி. வழக்கம் போல் ஒரு நாள் காலையில் ஆற்றுல நீராட போகிறப்ப என்ன ஆச்சுன்னா, ஒரு காலில் வந்து ஏதோ இடருது. காலை வந்து ஏதோ வந்து கால் நவுந்து வந்தால் கூட மறுபடியும் வந்து காலில் இடிக்குது. சரி, அப்படி என்ன தாண்டா காலில் இடிக்குது அப்படின்னு சொல்லி கீழே குனிஞ்சு தண்ணிக்குள்ளே முழுகி எடுத்தா அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்படிகலிங்கம். அதை எடுத்துகிட்டு வந்து அவர் வீட்டில் துளசி மாடத்தில் போட்டு வச்சுறார். ஆனால் வந்து அவருக்கு அதை பார்க்கும்போதெல்லாம் ஏதோ ஒரு மயக்கம் ஏற்படுது. அது மேலே ஒரு தீராத காதல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படியே ஒரு ஈர்ப்பு, ஒரு மயக்கம் ஏற்படுது. அதனால் என்ன பண்ணுறாருன்னா அதை வந்து தன்னோட மனைவி கிட்ட கொடுத்துட்றார். இவர் வந்து எந்த பூஜையும் பண்ணல. ஏன்னா ஒரு பாண்டுரங்கனை வழிபாடு பண்ணுறதால அவர் மனைவி கிட்ட கொடுத்துறாரு. மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா முறைப்படி அபிஷேகம், அர்ச்சனை, நைவேத்தியம், பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி நடக்கிறதால அந்த வீட்டில் வந்து செல்வ செழிப்புக்கு குறையே இல்லாமல் என்ன நடக்குதுன்னா, வேகமாக அவங்க வீடு வந்து செல்வம் வளம் நிறைஞ்ச வீடாக அப்படியே மாறிக்கிட்டே போகுது. என்ன பண்ணுறாரு ஒரு நாள், அப்படி இவர் இந்த ஹரியானந்த் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வீட்டில் கொண்டு வந்திருக்கிற பூஜை பொருட்கள்லாம் கொண்டு வந்து கொடுத்து தன்னோட மனைவி கிட்ட சொல்லி வழிபாடு பண்ண சொல்கிறார். மனைவியும் பண்ணுறாங்க. அப்போ ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு ஒருத்தர் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீயே வந்து இந்த பூஜையை பண்ணலாம்ப்பா, தப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா, அப்பா வந்து தீவிரமான கிருஷ்ண பக்தர், மகன் வந்து தீவிரமான சிவபக்தராக மாறிடுறாங்க. அவங்க அம்மா தாய் தந்தை 2 பேருமே தவறி போனதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, நரஹரி தீவிரமான சைவனாவே மாறிடுறாரு. வீட்டில் இருக்கிற பாண்டுரங்கனோட படம், பூஜை விக்கிரகம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சிடறாரு. நல்லா கேட்டுங்க, அப்பா தீவிரமான பாண்டுரங்கன், விட்டல பாண்டுரங்கான்னு பொழுதேனிக்கு சொல்லிட்டு இருக்கக்கூடியவர். பையனுக்கு ஒரு ஸ்படிகலிங்கம் கிடைக்குது, எடுத்துகிட்டு வந்து பூஜை பண்ணுறாரு. அதனால ஈர்ப்பு ஏற்படுது. உடனே என்ன பண்ணுறாரு, அவர் வந்து தீவிரமாக இறங்கிறாரு. அப்பா அம்மா இறந்து போயிடறாங்க. இறந்து போனதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பாண்டுரங்கன், வீடு ஃபுல்லாக பாண்டுரங்கன் போட்டு தான் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுறாரு. விக்கிரகத்தையும் எடுத்து வச்சுறாரு. எந்த பூஜையுமே பாண்டுரங்கனுக்கு பண்ணல. சிவ பூஜனையும் பஜனையும் மட்டும்தான் இவர் மூழ்கி இருக்காரு. அதில் மட்டுமே தீவிரமாக இருக்கார். இந்த சமயம் என்ன பண்ணுதுன்னா, பண்டரிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் செல்வந்தர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக கோவிலில் இருக்கிற பாண்டுரங்கன் விக்கிரகத்துக்கு பொன்னாலான அருணாக்குடி ஒன்று செஞ்சு தரணும்னு சொல்லி பொற்கொள்ளனாக இருக்கக்கூடிய இந்த நரஹரி கிட்ட வர்றார். இப்போ பாண்டுரங்கனுக்கு இடுப்பு அளவு என்னன்னு தெரியணும் இல்லையா, அதனால என்ன பண்ணுறாருன்னா, இடுப்பு அளவை அளந்து எடுத்துட்டு வாங்க, எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நான் செஞ்சு தரேன் அப்படின்னு ஒத்துக்கிறார். அவரும் போய் என்ன பண்ணுறாரு, அளவை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறார். அருமையான வேலைப்பாடோட செஞ்சு எடுத்துகிட்டு போய் விக்கிரகத்துக்கு அணிவிக்கிறதுக்கு கொடுத்தா அது ஒன்று சின்னதாக இருக்குது, இல்லை பெருசாக இருக்குது. எப்பவுமே ஒரு எடுத்துகிட்டு போகிறது அதிகப்படியான நேரங்கள் வந்து பத்த மாட்டேது. அதாவது இடுப்புக்கு வந்து சின்னதாகவே இருக்குது, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு அளவு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு. முன்னாடி எடுத்து வந்த அளவுக்கும் பின்னாடி எடுத்து வந்த அளவுக்கும் வித்தியாசம் இருக்கும். சரி, இப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி அவர் மாற்றி செய்வார். இப்போ எடுத்துகிட்டு போனாலும் சின்னதாக இருக்குது. இப்படி பல தடவை போய் வந்ததால இவரால் முடியல. அவர் என்ன சொல்கிறார், ஐயா நான் எடுக்கிறது சரியா இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால நீங்கள் இந்த முறை நீங்களே போய்
எடுத்துகிட்டு வந்துருங்க, அதுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஏன்னா இந்த செஞ்சு கொடுத்தே ஆகணும், நீங்களும் வாக்கு கொடுத்துட்டீங்க செஞ்சு தரேன்னு, மீற முடியாது அப்படின்னதும் இப்போ இவருக்கு என்ன ஒரு பெரிய சிக்கல் அப்படின்னா, இவர் தீவிரமாக சிவ வழிபாடு பண்ணுறதால பாண்டுரங்கன் பூஜையே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டார். பாண்டுரங்கனையே தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே நேரம் அவரை பார்க்க கூட மாட்டேன்னு சொல்லிட்டார். அதனால இவர் என்ன பண்ணுறாரு, தன்னோட கண்ணை கட்டிக்கிட்டு வந்து தான் நான் வந்து என்ன பண்ணுவேன், அளவெடுப்பேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தன்னோட கண்ணை முகத்தை ஒன்று கவர் பண்ணிக்கிறார். இப்போ மற்றவங்களோட உதவியோட அப்படியே கர்ப்பகிரகத்துக்குள்ள போயிடுறாரு. பாண்டுரங்கனோட விக்கிரகம் அந்த இடைப்பகுதி இருக்கு இல்லையா, அளவெடுக்கிறதுக்காக அப்படியே தடவுறாரு. விக்கிரகத்தை தடவுனா இடையில புலித்தோல் இருக்கு. அவன் கையில பாம்பு வந்து அவன் கையில அப்படியே விரல்ல படுது. திகைச்சு போறான், என்னது பாண்டுரங்கன் விக்கிரகத்துல எப்படி புலித்தோல் இருக்கும், எப்படி பாம்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புலித்தோலையும் எதையும் தடவிக்கிட்டே வரும்போது ஜடாமுடியும் நாக ஆபரணமும் அப்படியே தென்படுது. அப்படியே ஒரு நிமிஷம் வெளவெளத்து போயிடுறாரு. உடனே தன் கையால தன்னோட கண் கட்டை அவுத்து பார்த்தா பாண்டுரங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாரு. கண்ணை மூணா சிவபெருமான காட்சி தர்றாரு. திறந்து கண்ணை தந்து பார்த்தா விக்கிரகம் பாண்டுரங்கனா இருக்கு. கண்ணை மூணா சிவரூபம் காட்சி கொடுக்குது. அப்பதான் நரகரிக்கு ஞானம்ங்கிறதே பிறக்குது. அறியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவன் வாயில மண்ணுன்னு சொல்றது இப்பதான் புரியுது. உடனே என்ன பண்றாருன்னா, வீரசைவனான நரகரி பாண்டுரங்கனை போட்டு ஏகப்பட்ட பஜனை பாடல்கள் பாடுறாரு. இன்னைக்கும் பண்டரிபுரத்துல அந்த பாடல்கள் ஒலிக்கிறத நீங்க கேட்கலாம். அதனால நம்ம வந்து வீட்டுல இந்த சுவாமி வச்சிருக்கிறோம், இவங்களை பூஜை பண்றோம், கஷ்டம்னு வரும்போது யாரோ ஒரு மந்திரத்தை, யாரோ ஒரு சாமியோட மந்திரத்தை சொல்றாங்க, அதை சொல்றது சரியா அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு அதை மறந்துடுங்க. கடவுள் இறைக்கு வேறுபாடே கிடையாது. நம்ம கண்ணுக்கு விக்கிரகங்களா இருக்கிறவங்க தான் வேறுபாடா தெரியுறாங்களோ தவிர இறைங்கிறது ஒண்ணுதான். அது கருணையே வடிவானது, தன்னலமற்றது, தன்னை நாடி வருபவனுக்கு எதையும் செய்யக்கூடியது. அது சிவனா இருக்கலாம், பெருமாளா இருக்கலாம், முருகனா இருக்கலாம், விநாயகரா இருக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு எளிமையான வழிபாடு இருக்கிறதால நம்ம அந்த பிடிச்சிக்கிறோம், அவ்வளவுதான் விஷயம். ரொம்ப கடுமையான கஷ்டங்கள் எங்களை வாட்டி வதச்சிக்கிட்டே இருக்கு, எங்களுக்கு வந்து வறுமையும் பண கஷ்டமும் எப்பவுமே குடிக்கொண்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்க வீட்டு ஹால், நீங்க வந்து எந்த வீட்டில் வசிச்சாலும் பரவாயில்ல, வீட்டு ஹாலில் ஒரு அகல் விளக்கு, வெறும் அகல் விளக்குல ஒரு அரை ஸ்பூன் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நெய் அந்த விளக்குக்குள்ள வச்சுட்டு திரி போட்டு விளக்கேற்ற வேண்டாம். அதுக்கு பதில் ஒரு கட்டி கற்பூரம், நல்லா பெரிய கற்பூரமா வச்சு, அதாவது அந்த விளக்கு முழுமைக்கும் நீங்க வந்து நெய் ஊற்ற வேண்டாம், ஒரு பாதி அளவுக்கு நெய், கட்டியா இருக்கக்கூடிய நெய், நீங்க வந்து உருக்குன நெய் வேணாம், உருக்காம திடமா இருக்கும்ல அந்த நெய், அப்படி ஸ்பூன்ல எடுத்து வச்சோம்னா உட்காரும் இல்லையா, அந்த நெய்யை வச்சு அது மேல ஒரு கட்டியான கற்பூரம் வச்சு அந்த கற்பூரத்தை ஏற்றி நீங்க அது வந்து ஃபுல்லா எரியிற வரைக்கும் வீட்டில் விட்டுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு நாமம், எந்த நாமமான இருக்கலாம், அம்பாள் தான் இருக்கலாம், பெருமாள் தான் இருக்கலாம், யாரோ ஒரு நாமத்தை சொல்லுங்க. எப்பெல்லாம் செய்யலாம், வெள்ளிக்கிழமைகள் செவ்வாய்க்கிழமைகள்ல செய்யலாம். இப்படி செய்யறதால நம்ம வீடு வந்து அந்த நெய் வாசம் நிறைஞ்ச வீடா இருக்கும். இந்த நெய் வாசனைக்கு ஒரு அபரிவிதமான சக்தி இருக்குது. என்னன்னா, நம்மளோட மகாலட்சுமி வந்து வாசனை நிறைந்த இடம். ஒருத்தவங்க வீடு பார்க்க ரம்யமா இருக்கு, முன்னாடி வந்து உள்ள போக முடியாத அளவுக்கு நாத்தம் அடிக்குதுன்னா யாராவது போவோமா? ஒரு மலர் வந்து ரொம்ப அழகான மலரா இருக்கு, தொட்டா அது வந்து நாத்தம் அடிக்கும், மனம் வீசாது அப்படின்னா அந்த மலரை நம்ம விரும்புவோமா? அதே மாதிரி தெய்வம் நம்ம வீட்டில் குடிகொண்டு இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம என்னதான் வீட்டை நம்ம இதா வச்சிருந்தாலும் சில நறுமணங்கள் நிறைந்த வாசனைகள் தெய்வத்துக்கு பிடிப்பதுண்டு அப்படின்னு சொல்றது. இது வந்து உண்மையா சார் அப்படின்னா இது 100% உண்மை. ஏன்னா எந்த கோவிலுக்குள்ள நீங்க போனீங்கன்னாலும் தெய்வம் இருக்கக்கூடிய கர்ப்பகிரகம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு வாசனையும் ஒரு தெய்வீக மனம் வீசக்கூடிய இடமா இருக்கும். நம்ம வீட்டையும் அந்த மாதிரி வச்சுக்கும் போது வறுமை கஷ்டங்கிறது நம்ம அண்டாது. மகாலட்சுமி ரொம்ப விரும்பி நம்ம வீட்டுக்கு வருவான். இன்னொன்று, எந்த வீட்டில் சூரிய உதயம் ஆன உடனே பூஜை ரூம்லையும் வெளியில வந்து நிலையிலையும் விளக்கேற்றப்படுதோ அந்த வீட்டில் நிரந்தரமாக மகாலட்சுமி தங்கிப்பாங்க. வேற நீங்கள் வந்து மந்திரம் படிக்கிறது, பூஜை பண்ணுறது, மற்ற விஷயம்லாம் உங்களோட தனிப்பட்ட விஷயம், சரியா? இது வந்து ரொம்ப அடிப்படை. இதை வந்து நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு வறுமைங்கிறது இருக்காது, பண கஷ்டங்கிறது உங்களை தொடர்ந்து வராது. இந்த உலகத்திலேயே கோடிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நாமம் இருக்கு. அது என்ன நாமம் அப்படின்னா, பெரியவாட்ட ஒரு பக்தர் வந்து கேட்பார், எத்தனையோ நாமங்கள் இருக்குது பகவானுக்கு, அதுல வந்து ஒசத்தியான நாமம் அப்படின்னு சொன்னா சிலர் தான் சொல்றாங்க. அதுலயும் ஒவ்வொரு நாமத்துக்கும் வந்து ஒரு பலன் இருக்கதா சொல்றாங்க.
அப்ப எந்த நாமம் வந்து மனிதன் வந்து பல கோடி பாவங்கள், அதாவது கோடி பாவங்களை கூட கொன்றழிக்கக்கூடிய நாமம் எது அப்படின்னா, நம்ம எல்லாரும் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ராமநாமம். ராம 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 ராமன் சொன்னா போயிரும். அதே மாதிரி கிருஷ்ணான்னு கூப்பிட்டா போயிரும். அப்படி இது மாதிரி இருக்கக்கூடிய நாமங்கள் எல்லாம் இருந்தா கூட பெருமாள் ரூபங்கள்ல நம்ம போய் அதிகமா சொல்ற நாமம் வந்து ராம ராம ராமன் எல்லாரும் போய் ராமர் கோயில்ல சொல்லுவோம். ஆனா பெருமாள் கோயிலுக்கு போறப்ப கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்ல மாட்டோம். அவரை போய் விஷ்ணு பகவானேன்னு சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவோம்? ஏன் அதை சொல்றோம்? என்ன சொல்லுவோம் அப்படின்னா கோவிந்தான்னு சொல்லுவோம். நீங்க இப்பவும் போனோம்னா என்ன பண்ணுவோம்? திருப்பதி எல்லாரும் போயிருப்போம். என்ன நாமம் சொல்லுவோம் திருப்பதியில? கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுவோம். ஏன் கோவிந்தா சொல்லணும்? ஏன் கோவிந்தா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, நம்ம கஷ்டங்களை ஏமாத்தக்கூடிய ஒரு நாமம், அதாவது நம்ம கர்மாவை அழிச்சு அதை வந்து இல்லாமல் ஆக்கக்கூடிய நாமம் கோவிந்தாங்கிற நாமம் அப்படின்னுவாங்க. அப்ப ராமநாமம்ன்றது கிடையாதா அப்படின்னா அப்படி கிடையாது. ஒரு நாமத்தோட சிறப்பை சொல்லும்போது அதை உயர்வா சொல்லுவாங்க. உடனே மற்ற நாமத்துக்கு சக்தி கிடையாதான்னு அர்த்தம் கிடையாது. ஒரு இடத்துக்கு ஏற்ப ஒரு நாமம் மாறுபடும். நாமங்கள் எல்லாத்துக்கும் ஒரே சக்தி தான். ஒரு சமயம் வந்து ஒரு தீவிரமான நாராயண பக்தர், அவருக்கு வந்து உயிர் போற நிலை. அவர் வந்து பையன்கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இது மாதிரி எனக்கு வந்து வாழ்நாள் முழுக்க தெரிஞ்ச ஒரே நாமம் கோவிந்தாங்கிற நாமம் தான். இதை சொல்லிட்டேன். எனக்கு வந்து விருப்பம் கிடையாது. என்ன விருப்பம் கிடையாதுன்னா, எனக்கு வந்து யமலோகம் போக விருப்பம் கிடையாது. எனக்கு வைகுண்டம் போகணும். மகனா என்னை வைகுண்டம் அனுப்ப வேண்டியது உன் பொறுப்புன்னதும். இப்போ வைகுண்டம்னா என்ன பக்கத்துல இருந்தா இருக்கா? சென்னை போகணுன்றாரு அப்பா. சரி வாப்பா பஸ்ல கூட்டு போய். ஆனால் வைகுண்டம்ங்கிறது பகவான் வசிக்கக்கூடிய இடம். அங்க போறதுக்கு நிறைய தகுதிகள்லாம் இருக்குல்ல. இப்ப என்ன செய்யறது? பையனும் தீவிரமான நாராயண பக்தர். என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே நாராயணன் முன்னாடி உட்காந்துக்கிட்டு அப்பா சொன்ன மாதிரி, அப்பா வந்து வாழ்நாள் ஃபுல்லா சொன்ன நாமம் என்ன? கோவிந்தாங்கிற நாமம். உட்காந்துக்கிற கோவிந்தா 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 கோவிந்தான்னு சொல்லிக்கிட்டே இருக்க. எப்படி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, அப்பாவுக்கு வந்து தெரியும் இன்னும் வந்து சில காலங்கள் தான் இருப்போம், நம்ம தவறி போயிடுவோம். பையன் வந்து தீவிரமா ஆரம்பிச்சிட்டார். ஒரு நாள்ல 2 வேளை சாப்பிட்றத தவிர மற்ற எந்த வேலையுமே கிடையாது. அப்படியே கண்ண மூடி உட்காந்தாருன்னா கோவிந்தா தான். கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல சொல்லிட்டாரு. திடீர்னு பார்த்தா அந்த வீடு ஃபுல்லா பிரகாசமான ஒளி, அப்படியே மாசம் வீசுது. அப்படி ஒரு மனம். இது வரைக்கும் அப்படியே மங்கள வாத்தியம், அப்படி மனதை மயக்கக்கூடிய, நம்மள அப்படியே பக்தி மழையில நினைக்கக்கூடிய அப்படி ஒரு வாத்தியமும் முழங்க அப்படியே அந்த வீட்டுல ஒரு ஒளி அப்படியே தோன்றுது. பார்த்தா பெருமாள் வந்துடுறார். என்னப்பா கோவிந்தா நாமம் சொல்லி கூப்பிட்டியே, உனக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை சுவாமி, எங்க அப்பா வந்து முக்தி வேணும்ன்றாரு, வைகுண்டம் வரணுன்றாரு. எனக்கு வந்து எங்க அப்பா வைகுண்டம் அழைச்சிட்டு போகணும். ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, வைகுண்டம் தானே, அழைச்சிட்டு போறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாமியை இப்பயே அழைச்சிட்டு போகலப்பா, அதுக்குன்னு காலம் இருக்கு. அவர் இன்னும் இந்த உலகத்துல வாழட்டும், அதுக்கான காலம் வரும்போது நான் சொல்ற மாதிரி செய்யின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லிட்டு மறைஞ்சிடறேன். என்ன அப்படின்னா, அவங்க அப்பா காலம் முடிய போகுது. அந்த சமயம் என்ன பண்றாருன்னா, அவங்க திருமண் தான் தெரியும் இல்லையா, நெத்தியில நாமம் போடுறோம் இல்லையா. நம்ம எல்லாரும் சொல்லுவோம், நம்ம பணம் கொடுத்தண்டா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, அவர் வந்து நாமம் போட்டான். நமக்கு நாமம் போட்டான்னா என்ன அர்த்தம்? ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்றதுக்காக சொல்லுவோம். அந்த ஏமாத்திட்டாங்கிறது எப்படி வந்ததுங்கிறது தான் இந்த கதை. உடனே அவங்க அப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல தவறிடுவாருங்கிறத தினமும் அவங்க அப்பாவுக்கு திருமண் நெத்தியில போட்டு அவங்க அப்பா காதுகிட்ட கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுவார். அவர் வந்து இறக்க போற சமயம் அப்பாவை நல்லா குளிக்க வச்சு திருமணிட்டு அப்பாவை படுக்க வச்சிருக்காரு. அப்ப அப்பாவோட ஆயுள் முடிய போது அவர் காதுல உட்காந்துக்கிட்டு கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொன்ன உடனே இப்படி உள்ள வந்த யமதர்மராஜன் தெரிச்சு ஓடுறாரு. என்னடா ஓடுறாரு அவர் அப்படின்னா, நேரா ஓடி போய் எங்க நிக்கிறாரு? வைகுண்டத்துல நிக்கிறார். என்னன்னா, பெருமாள் என்ன சொல்லியிருக்காரோ, இறக்கும் தருவாயில யாரு நாமம் போட்டுட்டு என் நாமத்தை காது கொடுத்து கேட்கிறானோ அங்க நீ போகக்கூடாது. அங்க யார் வருவா? வைகுண்டத்திலேருந்து ஆட்கள் வருவாங்க. நேரா அந்த ஆன்மா வைகுண்டத்துக்கு வர தகுதியானது. இந்த எல்லா ஆன்மாவும் வைகுண்டத்துக்கு வர தகுதியானது நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு யமன் கேட்டப்பதான் அந்த விளக்கத்தை கொடுக்குறேன். யார் இறக்கும் தருவாயில் திருமணிட்டு என் நாமத்தில் ஏதோ ஒன்றை, அதுவும் கோவிந்த நாமத்தை சொல்ல கேட்கிறார்களோ, இல்ல ராமநாமத்தை சொல்ல கேட்கிறார்களோ, இல்ல நாராயண நாமத்தை சொல்ல கேட்கிறார்களோ, அவங்க நேரா வைகுண்டம் வர தகுதியானவங்க. நீ அப்படி விஷயத்த பார்த்தனாலே அங்க இருக்கக்கூடாது, வந்துடணுன்றார். இப்ப போய் இவர் சொல்றார். உடனே நாராயணனே நேர்ல வந்து என்ன பண்றார்? அவங்க அப்பாவை அவன் பையன்கிட்ட சொல்லிட்டு அப்படி அழைச்சிட்டு வைகுண்டம் போயிடார். அதனால நம்ம நிறைய பேர் சொல்லுவோம், நாமத்தை போட்டோம் ஃபர்ஸ்ட் நாமத்தை போட்டு ஏமாத்துறது என்னன்னா, யமனை ஏமாத்துற நாமம். அதாவது நரகத்தையே கொடுக்காத புண்ணியத்தை மட்டும் கொடுக்கக்கூடிய நாமம் நாராயண நாமம். அந்த நாராயண நாமத்திலையும் கோவிந்தா அப்படிங்கிற நாமம் அவனுக்கே கோவிந்தா போட்டுருவோம் அப்படின்னு சொல்லுவான்.
வேடிக்கையா இருந்தா கூட அது பின்னாடி 1000 அர்த்தங்கள் இருக்கு. கோவிந்தாங்கிற நாமம் எதை கொல்லும் அப்படின்னா உன் பாவத்தை கொல்லும். எதை கொடுக்கும் அப்படின்னா நாராயணனோட திருவடியை உனக்கு சமர்ப்பிக்கும். அவனோட திருவடியை போய் நீ சரணடைகிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும். அதனாலதான் கோவிந்தான்னு சொன்னாங்கன்றான். நம்ம எப்பவுமே இன்னைக்கு ஏகாதசி பெருமாளை பத்தி சொல்றோம். இன்னைக்கு வந்து சிவபெருமானை பத்தி சொல்லிட்டா அப்ப வந்து அது சரியில்லையா? அப்படி கிடையாது. ஒருத்தங்க கேட்டாங்க, ஏகாதசினாலே பெருமாள் கதைகள் தான் கேட்கணுமா? ஆன்மீக கதைகளை கேட்கணும், அவ்வளவுதான். பெருமாளை பத்தி கேட்கும்போது பெருமாள் வழிபாடு பண்றவங்களுக்கு அதுல ஒரு என்ன சொல்றது, மனம் வந்து ரொம்ப சந்தோஷப்படும். நீங்க வந்து நான் வந்து கதைகள் கேட்டு கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறேன் நபர். நான் எவ்வளோ வந்து வருத்தத்துல இருந்தாலும் ஒரு கதைகளை கேட்டேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய நபர். அதனாலதான் நான் வந்து கதைகளை சொல்றேன். வெறுமனே பையாரத்தை சொல்லிட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடுது? 2 நிமிஷத்தை சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அது அவ்வளவா மனசை வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த. சரி, இந்த கலியுகத்திலையும் நம்ம கஷ்டத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு நாமம் இருக்கு. கஷ்டத்துக்கு சொன்னா கடவுளே நேர்ல வருவார், அது உண்மை அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணக்கூடிய ஒரு நாமம் இருக்கு, ஒரு வழிபாடு இருக்கு, ஒரு மந்திரம் இருக்கு. எப்படி வேணா வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன். என்ன பரிகாரம் சொல்றேன் அப்படின்னா, தினமும் உங்களுக்கு வந்து நேரம் கிடைக்கும் போது பக்கத்துல ஏதாவது கோசாலை இருக்குது, இல்லை உங்க வீட்லயே மாடு வச்சுட்டு இருக்கீங்க, இல்லை பக்கத்து வீட்டில் இருக்குது மாடு, கொஞ்சம் சாதுவான மாடாக பாருங்க. ஏன்னா மாடை வந்து நீங்க ஏதாவது முற்ற மாடா இருந்து நாசனம் போய் முட்டுப்பட்டு ஏதாவது பிரச்சனை அனுபவிச்சிடாதீங்க. மாடா இருக்குது அப்படின்னா உங்க வீட்டில் வந்து மாட்டுக்கு 2 வாழைப்பழம் கொண்டு போனாலும் சரி, ஒரு கைப்பிடி புல்லு கொண்டு போனாலும் சரி, கோசாலை யாருக்கும் பட்சத்துலேயே எங்க இருந்தாலும் சரி கொண்டு போய் உங்க கையால கொடுத்துட்டு அதை ஒரு 3 முறை வளம் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க என்ன பிரார்த்தனை மனசுல வேண்டுறீங்களா? இப்போ ஒன்றும் கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபாய் கடன் இருக்கு, இது தீரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பசுமாட்டுக்கு ஏதோ உங்களால முடிஞ்ச ஏதோ ஒன்று, அந்த ஜீவனுக்கு நீங்க ஒரு உணவு கொடுக்கணும், அவ்வளவுதான். எளிமையா என்ன உங்களால முடியுமோ கொடுத்துட்டு பசுமாட்டை ஒரு 3 முறை சுத்தி வந்து மனசார சுத்தி வரும்போது நீங்க என்ன பண்ணணும்? பிரார்த்தனை பண்ணிக்கணும். என்ன உங்க பிரச்சனையோ இந்த கடன் தீரணும் அப்படின்னா, இந்த பசுமாட்டுக்குள்ள 30 முக்கோடி தேவர்களும் வாசம் பண்றாங்க. அதுவும் இந்த பசுமாட்டோட யோனி, அதாவது அது வந்து கோமியம் இடுற பகுதி இருக்குல்ல, அங்கதான் மகாலட்சுமி வாசம் பண்றதா சொல்லுவாங்க. நான் வீட்டில் மாடு இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணணும், மஞ்சள் இருக்கு இல்லையா, மஞ்சளை வந்து நல்லா தண்ணியில் குழைச்சி மாட்டை குளிப்பாட்டிட்டு காலையிலேயே, காலம் வேலையிலாம் ரொம்ப ஏழையதாக கிடையாது, ஒரு 9 மணி கொஞ்சம் சூரியன் வர சமயம் குளிப்பாட்டிட்டு 2 கொம்புகள்லையும் மஞ்சள் தடவி முகத்தில் அதோட பின்னாடி பக்கம் தடவி குங்குமம் வச்சு மாட்டை சுற்றி வந்து வழிபாடு பண்ணுற பழக்கம் எனக்கு உண்டு. நான் வீட்டுக்கு போனால் அதே மாதிரி மாடை ரொம்ப இதாக பார்த்துப்பேன், அக்கறையாக பார்த்துப்பேன். ஏன்னா பசுங்கிறது வந்து நம்ம கூடயே வாழக்கூடிய தேவர்கள், நம்ம கூடயே வாழக்கூடிய தெய்வம். அது அதனால் பசுவை ரொம்ப பார்த்துக்கணும். அதே மாதிரி பால் மரத்து போன பசுவை மறந்தும் கூட விற்பனை செஞ்சிடாதீங்க, பெரும் பாவம். அது கசாப்பு கடைக்கு போய் அவன் அதை வெட்டுறான் அப்படின்னா பல ஜென்ம பாவத்தை நம்ம அனுபவிக்க வேண்டியது. அதே மாதிரி அந்த ஒரு பரிதவிப்பில் இருக்கக்கூடிய ஒரு பசுமாடு, இல்லை யாரோட கைவிடப்பட்டது பராமரிப்பு இல்லாத பசுமாட்டுக்கு நீங்க பராமரிப்புக்கு உணவு வாங்கி கொடுத்து பராமரிக்கிறீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க, எங்க வேணாலும் உங்களோட 21 தலைமுறையும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தகுதியானது. உங்களுக்கு பின்னாடி இருக்க 21, உங்களுக்கு முன்னாடி இருக்க 21, நீங்க உலகத்துல இருக்க அத்தனை அநியாயத்தையும் பண்ணியிருந்தா கூட இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்கன்னா உங்களை வந்து இறைவன் வந்து மன்னிச்சு ஏத்துக்கிறாராம். ஏன் அப்படின்னா, திருப்பதியில் இருக்கிற பெருமாள் நம்ம எல்லாரும் வந்து தினமும் எல்லாரையும் போய் என்ன பண்றோம், நம்ம கண் விழிச்சதும் பார்ப்போம். என்ன பார்ப்போம் அப்படின்னு, நம்ம உள்ளங்கையை பார்ப்போம், இல்லை நம்ம முன்னாடி வந்து அம்பாள் படம் இல்லை சாமி படம் வச்சுப்போம். நான் வந்து என்னோட மனைவி முகத்துல தான் முடிக்கிறது வழக்கம். எப்பயுமே அவங்கள வந்து எழுப்ப சொல்லுவோம், அவங்க எழுப்புவாங்க. எப்பயுமே இது வழக்கமாக வச்சுட்டேன். ரொம்ப இயர்லியா இருக்கும்போது அப்பா முகத்துல முடிக்கிறேன், எங்கள் அப்பா தான் எழுப்புவாங்க, அப்பா முகத்துல முடிக்கிறேன். அப்படி 2 பேருமே இல்லைன்னா எனக்கு நேராக வந்து என் தலைக்கு நேராக பெரியவா ஃபோட்டோ மாட்டிருக்கும். எனக்கு தெரியும், திரும்பி பெரியவா பார்த்து முடிப்பான். எனக்கு வந்து நல்ல நாளாக இருந்தாலும் நல்ல நாளாக இருந்தாலும் இல்லைனாலும் அதை பற்றி கவலைப்படுறதில்ல. அப்படி முழிக்கணும் அப்படின்னு நான் வந்து வச்சிருக்கேன். இப்படி நம்மெல்லாம் ஒன்று வச்சிருக்கிறோம். திருப்பதி பெருமாள் யார் முகத்தை மொழிப்பார் அப்படின்னா, ஒரு பசுமாடு கண்ணுக்குட்டி அந்த பசுமாட்டை பிடிச்சிட்டு வர நம்பர் ஃபஸ்ட்டு தர விலகினதும் அவர் ஃபஸ்ட்டு பார்க்கறது பசு கன்றோட கூடிய ஒரு இடையன்னு சொல்லுவாங்க. இடையன்னா ஒன்றும் கிடையாது, பசுமாடு மேய்க்கிறவங்களுக்கு பேர். அது ஒரு ஜாதி பேராக்கி நிறைய பேர் அதை ஒரு இதாக நடத்துறாங்க. அப்படி கிடையாது. பசுமாட்டை அக்கறையாக பார்த்து கொள்ற எல்லாரையும் அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படி முடிப்பார். ஏன் அப்படின்னா, அப்படி முடிக்கிற பெருமாளுக்கு தான் கோடி கோடி கோடியா கொட்டுது. எத்தனையோ பெருமாள் கோயில் இருக்கு இல்லையா, நம்ம ஊர்லயே எத்தனையோ பெருமாள் கோயில் இருக்கு. ஏன் திருப்பதி பெருமாள் கோயில் இந்தியாவிலேயே அதிகமா வருமானம் சம்பாதிக்கக்கூடிய பணக்கார கடவுள் அவர் தான். இதனால பசுவுக்கு அவ்வளவு சிறப்பு உண்டு. முடிஞ்சா பசுவை அனுசரணையா உங்களால என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ, ஒன்றும் கிடையாது. என் வீட்டில் வந்து இப்படி என் பசங்களுக்கு பழக்கி விட்டேன். ஒரு நாள் என் பையன் வீட்டில் சாப்பிட்டுட்டு நான் உள்ள
நான் பின்னாடி வீட்டுக்கும் பின்னாடி, அதாவது பின்னாடி கதவை திறந்துட்டு வெளியில வந்து செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு அதுங்களுக்கு உரம் போட்டுட்டு இருந்தேன். அவன் கத்திக்கிட்டே ஓடி வரான், அப்பா அப்பான்ட்டு. என்னடா கத்திக்கிட்டு வரான் அப்படின்னா, அது வெள்ளிக்கிழமை பசுமாட்டுக்கு வாழைப்பழம்லாம் வீட்டு வாசப்படிக்கு கீழே வச்சிருந்தேன், தட்டில் வச்சு. அது வந்தா கொடுக்கலான்ட்டு அதுவே வந்துருச்சு. சாப்பிட்ட பசுமாடு நேராக வீட்டுக்குள்ளே ஏறி ஹாலுக்குள்ளே வந்துருச்சு. கதறி அடிச்சுட்டு ஓடி வரான். இது வந்து ரொம்ப 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 புண்ணியமான செயல். அந்த பசுவோட காலடி படுற இடத்துல அவ்வளவு சக்தி உண்டு. நான் வந்து அதுக்குன்னே மாட்டை பழக்கிட்டேன். எங்க ஹால் வரைக்கும் வரும் பசுமாடு. ஏன் நம்ம குடி போனதும் பசுமாட்டை உள்ள கூப்பிடுறோம் அப்படின்னா, பசுவோட காலில் பட்ட அத்தனை தெய்வமும் பட்ட மாதிரி எந்த தோஷம் அந்த மனையில இருந்தாலும், ஒரு ஆன்மாவை புதைச்சிருந்தாலும், ஒரு மரணம் நடந்திருந்தாலும், வாஸ்து கோளாறு இருந்தாலும், அந்த பசுமாடு காலடி பட்டுருச்சுன்னா அது புண்ணியம். அந்த இடம் புண்ணிய ஸ்தலம். இன்னொன்னு சொல்றேன், பசு வெறுமனே எல்லா வீட்டுக்குள்ளேயும் போயிடாது. நீங்க வேணா படத்துல காமிக்கிற மாதிரி நான் அவங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்ல, எங்க நல்ல அதிர்வலை ஏற்படுதோ அங்கதான் தேடி பசு போகும், உணவே இருந்தாலும். அதனால பசுவை 3 முறை உங்க நேரம் கிடைக்கிறப்பெல்லாம், உங்களால எப்பெல்லாம் முடியுமோ 3 முறைக்கு குறையாம வளம் வந்து பிரார்த்தனை பண்ணுங்க. நீங்க கற்பனையே பண்ண முடியாத அடுத்த நாளுக்குள்ளேயே கூடலாம் நடக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி. இந்த கோசாலையா இருக்கு, ஒரு பசா சுத்தி வர முடியாதுன்னா அந்த கொட்டகையவே அப்படியே சுத்தி வாங்க, 3 முறை சுத்தி வாங்க, சூப்பரா நடக்கும். நான் வந்து மந்திரங்கள் படிக்கிறப்ப நான் என்ன பண்ணணும், பசுமாட்டு கொட்டைகளை உட்காந்து படிப்பேன். ஏன்னா பெரியவா எவ்வளவு வசதி பண்ணி கொடுத்து கூட பசு கொட்டையில இருக்கிறதா விரும்புவாங்க. பசுவை பக்கத்துல வச்சுட்டு நீங்க ஒரு தானம் கொடுத்தீங்கன்னா 100 மடங்கு பலன் தரும். பசு கொட்டையில உட்காந்துட்டு ஒரு மந்திரத்தை சொல்றீங்கன்னா, கோடி முறை ஒரு மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னா வெறும் 10,000 முறை சொன்னா போதும். சரி, இப்ப வந்து அடுத்த மந்திரத்துக்கு போ. இந்த கலியுகத்திலையும் கடவுள் நேரிலேயே வந்து நமக்காக உதவி பண்ணக்கூடிய ஒரு மந்திரம் இருக்கு. இன்னைக்கும் அந்த மந்திரத்துக்கு ஈடு இணையான மந்திரமே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் இருக்கு. என்ன மந்திரம்? கடவுளை நேர்ல பார்க்கணும். நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது உண்டு, ஏன் வந்து கடவுள் இப்ப அவதாரம் பண்றது இல்லை? ஏன்னா முதல்ல இதை சொல்லிட்டு அதை சொல்றோம். ஏன் கடவுள் அவதாரமே இப்ப பண்றது இல்லை? எவ்வளோ அநியாயங்கள் நடக்குது, எங்க பார்த்தாலும் அநியாயம். அப்படி பார்த்தா கடவுள் வந்திருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து சத்தியயுகம் இருக்கு. சத்தியயுகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, தேவர்களும் அசுரர்களும் வேற வேற உலகத்துல வசிச்சாங்க. அவங்களுக்கு இவங்களுக்கு சண்டை அவ்வளவா பெருசா வராது. வந்தா கூட பகவான் என்ன பண்ணுவாரு, உள்ள வந்து தீர்த்து வச்சிருவார். இந்த தேவர்கள்னா யாரு? நம்மளோட நல்ல குணம் நிறைந்தவர்களா தேவர்கள்னு சொல்றோம். கெட்ட குணம் நிறைந்தவர்களா அசுரர்கள்னு சொல்றோம். அடுத்து 2வது வந்து திரேதாயுகம். அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, திரேதாயுகத்துல ஒரே பூமியில வெவ்வேறு பகுதிகளில் அவங்க இருந்தாங்க. எப்படின்னா, இப்ப ராமர் வந்து மேல வசிச்சதாகவும், ராவணன் கெட்ட குணம் கொண்டவனா அவன் ஃபுல்லா கெட்டவனா இருப்பான் அப்படின்னு கிடையாது. எத்தனையோ நல்ல குணங்கள் இருந்தா கூட அவனுக்கு வந்து அதை விட அதிகமான சிந்தனை வந்து காமத்துல இருந்தது. சீதையை தூக்கிட்டு வந்து தான் சொல்லுவாங்க. ராவணன் மாதிரி வந்து அத்தனை சாஸ்திரங்களையும் கரைச்சி குடிச்சவர் கிடையாது, அது மாதிரி ஒரு நல்ல பர்சன் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இருந்தா கூட நம்ம வந்து செய்யற ஒரு தப்பு, நீங்க 1000 நல்லது பண்ணா கூட ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் தப்பு தான் தெரியும் இல்லையா? அதனாலதான் நம்ம ராவணன் வந்து கெட்டவன். அடுத்தவன் மனைவி தூக்கிட்டு வர்றது நல்ல விஷயமா? 1000 தப்பே பண்ணியிருந்தாலும் அடுத்தவன் மனைவி தூக்கிட்டு வரக்கூடாது இல்லையா? அது ஒரு தப்பு. அதனால ராவணன் வெவ்வேறு பகுதிகளில் ஒரே பூமியில இருந்ததா சொல்லுவாங்க. அடுத்து வந்து அடுத்த யுகம் என்ன யுகம் அப்படின்னா, துவாபாரக யுகம்னு நினைக்கிறேன். அதாவது கிருஷ்ணன் அவதாரம் பண்ண யுகம். டக்குன்னு எனக்கு மறந்து போச்சு. அது 3 யுகம் வரும்ல, அது கிருஷ்ணன் அவதாரம் பண்ண யுகம். அந்த யுகம் எப்படி இருந்ததுன்னா, ஒரே வீட்லயே வந்து தேவர்களும் இருந்தாங்க, அசுரர்களும் இருந்தாங்க. எப்படின்னா, தேவர்கள் 5 பேரோட அம்சமா பிறந்த பஞ்சபாண்டவர்களும் அதே குடும்பம் தான். அசுரர்களோட குணாதிசயங்கள் அடங்குன 100 பேரும் அதே குடும்பம் தான். 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டாங்க. நியாயம் பக்கம் பகவான் இருந்து தீர்த்து வச்சார். இப்ப இந்த கலியுகத்துல பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரே மனுஷனுக்குள்ள தேவரும் இருக்கான், அசுரனும் இருக்கான். இப்ப இந்த ஆன்மாவிலேருந்து தேவ குணத்தையும் அசுர குணத்தையும் பிரிக்கிறது, அதுவும் ஒருத்தனா இருந்தா பரவாயில்ல, உலகமே அப்படித்தான் இருக்கான். பகவானுக்கு பெரும்பாடா இருக்கு. அதனால தான் நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன், பகவானை சரணடையும் போது உங்க குணம் மேன்மையான குணமா மாறிடுச்சுன்னா பகவான் உங்க பக்கம் வந்துருவான். இந்த மேன்மையான குணம் வேணுங்கிறதுக்கு தான் ஒரு கதையை சொல்றேன். ஒரு தூய்மையான எண்ணத்தை வர வைக்கக்கூடிய ஒரு கதை, ஒரு மந்திரம், ஒரு விஷயம். இந்த தேவர்கள் அசுரர்கள்னா எங்கேயோ இருக்கிறாங்க, எங்கேயிருந்து சண்டை போட்டுக்கிறாங்கன்னு நீங்க நினச்சிக்காதீங்க. நம்ம தான் அது. ஒரு கெட்ட எண்ணம் தலை தோங்கும் போது நீங்க அசுரன், ஒரு நல்ல எண்ணம் தலை தோங்கும் போது நீங்க தேவன். அவ்வளவுதான். இப்ப தேவர்கள்னா எங்கேயோ இருக்கிறாங்கன்ற கற்பனைலாம் வேண்டாம். ஒரு உயிர் துடிக்கும் போது உங்களுக்கு கருணையும் அன்பும் ஏற்பட்டால் நீங்கள் தேவர் இனத்தை சேர்ந்தவர். துடிக்க ஒரு உயிரை கொன்று உணவாக சாப்பிட்டால் நீங்கள் அசுரனை சேர்ந்தவர். அவ்வளவுதான் விஷயம். அப்ப நீங்க வந்து அசைவம் சாப்பிட மாட்டீங்களான்னு கேட்டுறாதீங்க. அப்படி நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, குறைச்சிக்கங்க.
அசைவம் சாப்பிட்ற மாதிரி பழக்க வழக்கம் இருந்தால் குறைச்சிக்க. ஏன்னா அந்த கர்மாவை நம்ம அனுபவிக்கணும். ஏன்னா ஒரு உயிர் நம்ம கண்ணு முன்னாடியே நமக்காக சித்திரவதை பண்ணப்படுது. அதை நம்ம அனுபவிக்கிற மாதிரியாடும். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னார். அவர் மேலேயே கேஸ் போட்டாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? கடலூரில் வந்து வள்ளலார் மேலே ஒரு கேஸ். என்ன கேஸ்னா, இந்த மாதிரி அவர் மேலே ஒரு கேஸ் கொடுத்துட்டாங்க. கொடுத்த அவர் கோர்ட்டுக்கு வராரு. அவங்க இருக்கிற ஆள் வந்து ஜட்ஜி வந்து ஒரு ஆங்கிலேயர். அந்த கேஸ் எடுத்து நடத்துகிற ஐயர் அவர் வந்து பிராமின். கேஸ் கொடுத்தவர் வந்து நாவலர். அவர் தான் கேஸ் கொடுத்தார். இந்த நாவலர் இந்த கோர்ட்டில் இருக்க அத்தனை பேரும் இருக்கிறாங்க, ஜட்ஜும் இருக்கிறாங்க. வள்ளலார் சுவாமிகள் அப்படியே உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே அத்தனை பேரும் எழுந்து என்ன பண்ணுறாங்க, கை கூப்புறாங்க. அப்போ ஜட்ஜும் எழுந்து வணக்கம் வைக்கிறாரு. வச்சுட்டு அவர் மேலே ஒரு மரியாதை. இங்கே உட்காருங்க சாமின்னு சொல்லிட்டு தான் உட்காராரு ஜட்ஜ். போய் உட்காராரு. இப்போ ஜட்ஜி திரும்பி பார்த்தா அந்த கேஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்த நாவலர் வந்து எழுந்து நின்று வணக்கம் வச்சுட்டு இருக்காரு. ஜட்ஜி கோவம். யோ, இதனே கேஸ் கொடுத்த, நீ என்ன அவரை பார்த்து வணக்கம் வைக்கிற, அவரை பார்த்து நமஸ்காரம் பண்ணுற அப்படின்னதும் அவர் சொன்னாராம், அவரை பார்க்காம நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். அவரை பார்க்காம அவர் மேலே புகார் கொடுத்துட்டேன். அவரை பார்த்ததும், அவரோட அந்த தெய்வீக அந்த முகத்தை பார்த்ததும் அவர் மேலே எனக்கு அளவு கடந்த அன்பும் ஒரு மரியாதையும் வந்துச்சு. அதான் என்ன அறியாமல் எழுந்து வணக்கம் வச்சுறது. அடுத்த நிமிஷம் ஜட்ஜி எந்த ஆர்கியூமெண்ட்டுமே ஸ்டார்ட் ஆகும். கேஸ் டிஸ்மிஸ்னு கிட்டா. இவரா பண்ணியிருக்க போறாரு. அப்படி இருக்கணும் நிதன்னா. அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து நம்ம நினைத்த நேரத்தில் இறைவன் நம்ம முன்னாடி தோன்றுவார் சொல்லணும். ஏன் இப்போ இதை சொன்னேன் அப்படின்னா, ஒரு அன்பான, ஒரு அனுசரணையான, ஒரு தூய்மையான மனதோட இறைவனோட நாமத்தை சொல்லும்போது அது ஒரு முறை சொன்னா கூட கோடி முறை சொன்ன பலனை தருது. நீங்க அது எதுவுமே இல்லாம கோடி முறை சொல்லும்போது அது பயனற்றது. இப்ப இந்த உலகத்திலேயே நம்ம படுற அத்தனை கஷ்டத்துல இருந்தும் நம்மளை காப்பாத்த கலியுகத்துல கடவுளையே வர வைக்கக்கூடிய ஒரு மந்திரம் இருக்குன்னு சொன்னீங்களே, என்ன மந்திரம் அது? எத்தனை முறை சொல்லணும்? ஒரு சகோதரி, அவங்க பேர் கோமதின்னு நினைக்கிறான், அவங்க போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து கடகராசி, பூச நட்சத்திரம், குரு நீச்சம்ட்டாங்க. நான் வந்து நீ என்ன எக்ஸாம் எழுதினாலும் கவர்மெண்ட் எக்ஸாம் ஃபெயில் ஆகிடுவேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து டீச்சர் ட்ரைனிங் நான் வந்து முயற்சி பண்ணுறேன். அது வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவங்க சொன்னதுக்கப்புறம். உங்கள் வீடியோவை பார்த்தா ஒரு நம்பிக்கையில் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. சகோதரி, கவலையப்படாதீங்க. உங்களுக்காக தான், நம்மள மாதிரி நபருக்காக தான் என்ன பண்ணியிருக்காரு திருவள்ளுவர் அழகாக எழுதியிருக்காரு. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம கர்ம பலன் நீங்கள் தெய்வத்துக்கிட்டே போய் கூட உங்களுக்கு அந்த விஷயத்த செய்ய முடியல, விட மாட்டேங்குது அப்படின்னா, நீங்கள் உங்களோட மெய் அப்படின்னா உடம்பை வருத்தி விடாமுயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கீங்கன்னா, அந்த தெய்வமே மனமிறங்கி உங்களுக்கு வந்து மனம் இறங்கி வந்து எதை நீங்கள் நடக்கவே நடக்காதுன்னு நம்புறீங்களோ அதை கூட நடத்தி வைக்கும். தொடர் முயற்சி. நீங்கள் நம்பிக்கையோட பகவான் வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு அவர் வந்து எந்த தோஷம் இருந்தாலும் நீக்கி இது பண்ணுவார். அதே மாதிரி ஜோதிடர்கள் சொல்றது 100% நடக்கவே நடக்காது. அதை கண்டு யாரும் பயப்பட வேணாம். அடியனோட ஜாதகம் முடிஞ்சா நான் வேணா கொடுக்குறேன், எந்த ஜோதிடத்தை வேணா எடுத்துட்டு போங்க. நீங்க சொல்ற எல்லா தோஷமும் அந்த ஜாதகத்துல இருக்கு. ராகு கேது இருக்கு, சனி தோஷம் இருக்கு, சுக்கிர தோஷம் இருக்கு, உங்களுக்கு எந்த தோஷம், புணர்வு தோஷம் இருக்கு. நீங்க இதுதான் தோஷம் அப்படின்னு சொன்னா அதுல இருக்கிற ஒரு 90% தோஷம் என் ஜாதகத்துல இருக்கு. அப்படியே என் மனைவி ஜாதகத்தை எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சுத்த ஜாதகம்னு சொல்லுவாங்க. நீங்க 2 பேரையும் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா எந்த முட்டா பயலும் இந்த ஜாதகத்தை சேர்க்க மாட்டான்னு சொல்லுவாங்க. ஆனா நான் எப்பவுமே சொல்றேன், கடவுள் பக்தி எதையும் சாதிக்கக்கூடியது. ஒரு முனிவர் கடல்ல உட்காந்து, கடற்கரையில உட்காந்துக்கிட்டு என்ன பண்றாரு, தவம் பண்ணிட்டு இருக்கிறார். அப்ப ரொம்ப கடுமையான தவம், கீச் 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 கீச்சுன்னு குருவி கத்துற சத்தம், ஒரு தவம் கலைஞ்சு போயிடுது. கலைஞ்சு போனவருக்கு வந்து மனசு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. என்னடா அது, இந்த குருவிங்க ஏன் கத்துது அப்படின்னு சொல்லிட்டு கோவ பார்வை அந்த குருவிங்க மேலே போடுறாரு. பார்த்தா அந்த குருவிங்க வந்து கடல்ல இருந்து தண்ணியை முன்னிட்டு போய் தூரமா இருக்கிற நிலத்துல ஊத்துது. என்ன பண்ணுதுங்க இதுங்க, ஏன் தண்ணியை முன்று போய் ஊத்துது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஆச்சு இந்த குருவிங்களுக்குன்னு சொல்லிட்டு கண்ணை மூடி தன்னோட தவவழி மேல என்ன நடந்ததுன்னு பாக்குறாரு. அன்னைக்கு காலையில இறை தேட போன குருவி, அதாவது கடற்கரை ஓரம் ஒரு மரம் இருக்கு, அதுல கூடு கட்டி இருக்கு, 2 முட்டை போட்டிருக்கு. காலையில இறை தேடிட்டு இரவு, அதாவது சாயந்தரம் நேரம் முத நாள் வந்து கூட்டுக்கு வந்திருக்கு. வந்து பார்த்தா காத்து வேகமா அடிச்சதுல மேல கட்டியிருந்த கூடு அறுத்துக்கிட்டு என்ன பண்ணிடுது, அதாவது காத்துல இருந்து தள்ளப்பட்ட கூடு
கடலில் விழுந்துருச்சு. கடலில் விழுந்தா என்ன ஆகும்? அலை வந்து உள்ளே இழுத்துட்டு போயிடுச்சு. இப்போ தூரத்தில் கடல் தண்ணிக்குள்ளே முட்டை இருக்குது. முட்டை இருக்கிறது தெரியுது, ஆனால் அவ்வளோ ஆழத்துக்குள்ளே போய் கூண்டை தூக்கிட்டு வர முடியாது. அதனால அந்த குருவி ரெண்டும் என்ன தெரியுமா பண்ணுது? ரெண்டுமே பேசி பேசாமல் இந்த தண்ணியை நம்ம வாயால் முன்னுட்டு போய் ஊற்றுவோம். எவ்வளோ முன்னுட்டு போய் ஊற்றுறோமோ அவ்வளோவுக்கு தண்ணி குறைஞ்சிரும். தண்ணி குறைஞ்சதுக்கப்புறம் அந்த கூண்டை நம்ம வெளியில் எடுத்து நம்ம முட்டையும் கொண்டு போய் பாதுகாப்பாக வச்சுக்கலான்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்கிறத அவர் பார்க்குறார். உடனே ரெண்டுத்தோட முயற்சியையும் பார்த்த அந்த தவசீலர் என்ன பண்ணுறாருன்னா, அப்படி கையை விட்டு நீட்டினோடனே கடல் கரெக்டாக ஒரு 3 அடி உள்ளே போனது கூண்டு தெரிஞ்சிச்சு. இப்போ 2 குருவியும் சந்தோஷமாக பேசிக்கலாம். பார்த்தியா, நம்ம சொன்ன மாதிரி சரியாக நடந்தது பாரு, நம்ம கொண்டு போய் இவ்வளோ தண்ணியை ஊற்றிட்டோம். இப்போ நம்ம கூடு தெரிஞ்சிச்சு, வா கூட்டில் இருக்க முட்டையை எடுத்துக்கிட்டு வேற ஒரு மரத்தில் போய் கூடு கட்டுவோம்னு சொல்லி அந்த கூண்டை 2 மாதம் சேர்ந்து தூக்கிட்டு போச்சான். இந்த கதையை ஏன் சொல்கிறேன்னா, இந்த கதை கேட்கும்போது வேடிக்கையாக இருக்கலாம். என்னென்னா, அந்த குருவி 2 வாயால் தண்ணி எடுத்துகிட்டு போய் ஊற்றுவோம், அது ஒரு முட்டாள்தனம்னு நினச்சி விட்டுருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த தவசீலர் கவனத்தை வந்து அது ஈர்த்திருக்க போகிறது கிடையாது. அந்த தவசீலரும் அந்த முட்டையை எடுத்து கொடுத்துருக்க மாட்டார் இல்லையா? அதை தான் நான் சொல்லுவேன், முடியாதுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணாது. இது நடக்கும் நடக்காது அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்க. அது இறைவன்கிட்ட விடுங்க. ஒரு வழிபாடை வச்சுக்கங்க, ஏதோ ஒரு வழிபாடு ஸ்ட்ராங்காக பிடிச்சிங்க. அது ராமநாமமாக இருக்கட்டும், சிவநாமமாக இருக்கட்டும், முருக மந்திரமாக இருக்கட்டும், விநாயகர் வழிபாடாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு கடவுளை பிடிச்சிங்க. எல்லா கடவுளையும் வழிபாடு பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. உங்களுக்கு இதுக்கு வந்து எனக்கு செட் ஆகும் அப்படின்னு இந்த கடவுளை நான் தொடர்ந்து வழிபாடு பண்ணுறேன்னா அந்த கடவுளையும் வச்சுங்க. அவர் முன்னாடி எந்த மந்திரத்தை வேணா சொல்லலாம். அப்படி பண்ணும்போது 100% உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சரி, ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய இந்த தோஷங்கள்லாம் உங்களுக்கு வேலை செய்யக்கூடாது. எனக்கு வந்து எந்த தோஷமும் வேலை செய்யக்கூடாது. நான் பூஜைலாம் பண்ண மாட்டேன், வழிபாடுலாம் பண்ண மாட்டேன், எனக்கு எளிமையாக சொல்லுங்கள் அப்படின்னா நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன். இந்த மந்திரத்தை 10 லட்சம் முறை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா தோஷங்களோட வீரியம் கட்டுக்குள்ளே வரும். 1 கோடி முறை உச்சரிச்சிட்டிங்க அப்படின்னா 1 கோடி முறைன்னு அப்படின்னு வாயை துலக்காதீங்க. 1 கோடி முறை சொல்கிறதுக்கு 100-150 நாள் தான் ஆகும். சரியா? 1 கோடி முறை சொல்லிட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும்னா தோஷங்களே உங்களுக்கு அலசியாது. இன்னும் சில கோடி முறை சொன்னீங்கன்னா அந்த தெய்வத்தை நேர்லேயே தரிசனம் பண்ண முடியும். இந்த மாதிரிலாம் மந்திரங்கள்லாம் இருக்குது. எல்லா தெய்வத்துக்கும் இருக்குது. நான் இப்போ இந்த தெய்வம் அந்த தெய்வம்னு சொல்லலை. இப்போ நான் வந்து அந்த கலியுக தெய்வம் அந்த சம்பவத்தை சொல்லிட்டு இதோட இந்த பதிவை முடிச்சுக்கலான்னு கூட நினைக்கிறேன். இன்னும் சில கதைகள்லாம் சொல்ல நினச்சேன். நான் வேறு தீபாவளி பர்ச்சேஸ் போனோம், எனக்கு காலையில் சாப்பிட வேற இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி கிறுகிறுன்னு வருது. அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக இன்னும் கொஞ்சம் சொல்லணும், அதையும் முடிஞ்சால் சொல்லிடுறேன். சரி, என்ன சம்பவம் இது அப்படிங்கிறத பார்ப்போம். இது சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு உண்மை சம்பவம். குழந்தைங்க தெருவில் நின்றுட்டு கூப்பிட்றாங்க, அம்மா அம்மா சீக்கிரம் வெளியே வாமா அப்படின்னு கத்துறதும் உள்ளே இருந்து குரல் வருது, ஏன் இப்படி உயிர் போகிற மாதிரி கத்துறீங்க, உள்ளே வாங்க அப்படின்னதும், அம்மா வெளி வாசல்ல பாம்பு இருக்குமா, பெரிய பாம்புமா, சீக்கிரம் வாமா அப்படின்னதும் உள்ளே இருந்து குரல், பாம்பு ஏற்கனவே தவளையை முழுங்கிடுச்சு, அதனால உங்களை ஒன்றும் செய்யாது, உள்ளே வாங்க, வந்து கை கால் அலம்பிட்டு துணியை மாற்றிட்டு தோசை சாப்பிடுங்க அப்படின்னு பாத்திரத்தை தேய்ச்சிக்கிட்டு இருந்தா அவங்க அம்மா கொஞ்சம் கூட அகட்டிக்காமல் சொல்கிறாங்க. வீடுனது நீங்கள் ஏதோ பெரிய வீடுன்னு கற்பனை பண்ணிடாதீங்க. அது ஒரு குடிசை வீடு, பல்லாவரத்தில் பல குடிசைக்கு நடுப்புற இருக்கக்கூடிய சீனிவாச ஐயங்காரோட ஒரு வீடு. நட்பு அப்படின்னு சொல்லி பெருசாக யாரையும் சொல்லிக்க முடியாது. ஆனால் சொல்லணும் அப்படின்னா பாம்பு, பூராம், பள்ளி, பெருச்சாளி, தேல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு அடிக்கடி எட்டி பார்க்கக்கூடியது. காலையில் கண் வீச்சாலே அந்த குடிசை மேலே இருக்கக்கூடிய சட்டத்தில் குறுக்குன்னு இருக்குமா பாம்பு தொங்கிட்டு இருக்கும். பயத்தில் குழந்தைங்கள்லாம் அழுவோம், அம்மா அம்மான்னு கத்தும். அப்போ கூட அம்மா வந்து பாம்பு ஒன்றும் செய்யாது, கத்தாத, இந்த நாமத்தை சொல்லு அப்படின்னு சொல்லிடுவாங்க, இல்லை இந்த மந்திரத்தை சொல்லிடுவாங்க. சீனிவாச ஐயங்கார் குழந்தைங்களுக்கு இந்த நாமத்தை சொல்லி தான் தன்னோட பக்தியை நல்லா ஊட்டியே வளர்த்தார். இந்த கடவுளுக்கு வரக்கூடிய அந்த தினங்கள்லாம் பூரா விரதம் இருந்து அம்மா அப்பா குழந்தைங்களுக்கு 3 பேரையும் சாப்பாடு கொடுக்கறது உண்டு. அப்போ இந்த குழந்தைங்களுக்கு புரியல, ஏன்னா இதில் மூத்த பெண் தான் இந்த விஷயத்த நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, அப்பா அம்மா 3 வேளை விரதம் இருந்தது, குழந்தைங்க நல்லா சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி தங்களோட சாப்பாடை கொடுத்து பகவான் மேலே தன்னோட அன்பையும் செலுத்தியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கிற சுவாமி தான் அவங்களோட குலதெய்வம். வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க குலதெய்வத்துக்கு போய் அவங்கள வழிபாடு பண்ணிட்டு வரதான் குழந்தைங்களுக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம். மறுபடியும் அடுத்த வருஷம் எப்படா அந்த நாள் வரும்னு சொல்லி தவம் கிடக்கிறது. சீனிவாச ஐயங்காருக்கு 150 ரூபா சம்பளம், அரசாங்க உத்தியோகம், சுத்தமான கை. இப்போ மாதிரிலாம்
150 ரூபா சம்பளம் வாங்கிட்டு 2 லட்சம் 3 லட்சம் கிம்பளம் வாங்குற பழக்கம் கிடையாது. ரொம்ப சுத்தமானவர். பக்தி நிறைஞ்ச மனசு. வாங்குற சம்பளத்தை விட 3 மடங்கு உழைச்சிட்டு தான் வீட்டுக்கே வருவார். ராத்திரி 9, 10 கூட ஆகலாம். ஒரு வருஷம் அவங்க குலதெய்வம் கோயிலில் இருக்க உற்சவத்துக்கு எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் கட்டிட்டாரு. கோவிலில் இவங்களை முன்னிறுத்தி ஒவ்வொரு பூஜையும் முதல் மரியாதையும் உங்களுக்கு கொடுத்து பிரசாதம் கொடுத்ததும் குழந்தைங்களுக்கு சந்தோஷம் பிடிப்படல. அதுக்கு அடுத்த வருஷம் சீனிவாச ஐயங்காரால என்னால் முடியாது, கட்ட முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. குழந்தைங்களுக்கு ஏக வருத்தம். பெற்றவங்க மேலே அதை விட ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் அவங்க குலதெய்வமும் அவங்க அந்த அனுதினமும் சொல்கிற அந்த மந்திரமும் ஒன்று தான். வேற என்ன பண்ணுறது? திக்கு தெரியாதவனுக்கு தெய்வம் நடத்தின குழந்தைங்க மனசுக்குள்ளேயே ஸ்கூலுக்கு வரப்பெல்லாம் அப்படியே சொல்லிக்கிட்டே வர்றது எப்படியாச்சும் பணம் கட்டணும், அந்த கோயிலுக்கு வரதான் எங்களுக்கு ஒன்று சந்தோஷம், ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே போதுங்க. குழந்தைங்க வருத்தப்படுறது என்னன்னா, நாங்கள் என்ன கேட்குறோம், உன் தரிசனம் தானே கேட்குறோம், ஏதாவது விளையாடுறதுக்கு பொருள் கேட்குறோமோ இல்லை வேற ஏதாவது கேட்குறோமா, அதெல்லாம் எதுவும் கேட்கல, எப்படியாச்சும் உன்னை பார்த்தா போகிறோம், உன்னை பார்த்துட்டு போகிறதா எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூடம் வர்றப்ப விடாமல் அந்த குழந்தைங்க அந்த மந்திரத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. அப்போ பார்த்தா உற்சவத்துக்கு பணம் கட்ட வேண்டிய கடைசி நாள். அப்பாட்ட ரொம்ப மன வருத்தம். காலையிலேருந்து எதுவுமே பேசல. பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புற நேரம் வேகமாக ஒரு கார் ஒரு முன்னாடி நிற்கிது. கார்லேருந்து இறங்கி 2 வாலிபவர்கள் என்ன பண்ணுறாங்க, சீனிவாசர் ஐயங்கார் வீடு தானா அப்படின்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. குடிசை அப்படியே நோட்டம் விட்டுட்டு உள்ளே வந்தவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே அழுக்காக இருக்கிற அந்த தரையிலேயே என்ன பண்ணுறாங்க, உட்காந்துறாங்க. 2 இளைஞர்களும் நல்ல உயரம், தலையை நல்லா படிய வாரி சீவிருந்தாங்க. பார்க்கறதுக்கு ஒரு சாந்தமான முகம், நெத்தியில் சந்தனம் அழகாக வச்சுருக்காங்க. வந்தவங்கள ஒருத்தர் பேசுகிறார். இவர் தான் எங்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு பேரை சொல்லிட்டாரு. நாங்கள் மதுராந்தகம் கோயில் உற்சவத்துக்கு பணம் கட்ட போயிருந்தோம். அங்கே குறிப்பிட்ட தேதியை சொல்லி உங்கள் குடும்பத்துக்கு ஒதுக்கி இருக்கிறதா சொன்னாங்க. நீங்கள் வருவீங்கன்னு அவங்க காத்துக்கிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. இவங்க என்னோட அண்ணி. அவங்க கொண்டு வந்த பணத்தை, அதாவது உங்கள் உற்சவத்துக்கே நாங்கள் கட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம், அதான் உங்கள் உற்சவத்துக்கே கட்டிடலான்னு சொல்ல சொன்னாங்க. நாங்கள் அந்த பணத்தை கட்டிட்டோம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகிறதுக்காக தான் வந்தோம், அப்போ நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பணிவாக ரொம்ப அழகாக அவங்க பேசுகிறதே ரொம்ப பணிவாகவும் அழகாகவும் சொன்னாங்க. அது ஒரு புன்னகை மாறாமல் சொல்லிட்டு கிளம்புறோன்னு சொல்லி எல்லாரையும் பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்ப போகிறாங்க. அப்போ குழந்தைங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். என்னடா அது, இன்னும் 2 பேருக்கும் தம்பதி 2 பேருக்குமே கண்ணெல்லாம் அப்படியே கண்ணீர் தாரையாக ஓடுது. பேச்சே வரல. பகவான் நமக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் நல்லது காமிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க 2 பேரையும் பார்த்தா மந்திரத்துக்கு கட்டுண்டவங்க மாதிரி இவங்க எல்லாரும் அவங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு ரொம்ப நன்றி சொல்கிறாங்க. அப்போ அந்த இளைஞர்கள் அண்ணன் அப்படின்னு சொன்னவர் என்ன பண்ணாரு, குழந்தைங்க எங்கே ஸ்கூலுக்கு போகிறதா, எங்கள் கார்லேயே விட்டுறோம்னு சொல்லி குழந்தைங்களோட பையெல்லாம் எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுக்கிட்டு குழந்தைங்கள அழைச்சிட்டு போவா சொல்லி அங்கே தியாகராஜா காலேஜ், அதாவது டி நகரில் இருக்கக்கூடிய சாரத வித்யாலயா ஸ்கூலில், அதாவது 8 கிலோமீட்டர் அவங்க இருக்கிறது டே குழந்தைங்கள காரில் கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போகும்போது குழந்தைங்க, அதாவது அவங்க பக்கத்தில் தான் குழந்தைங்க உட்காந்துருக்கு. குழந்தைங்க 2மே திரும்பி 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 எல்லா குழந்தைங்களும் அவங்கள பார்க்குறாங்க. அண்ணன் சிரிச்ச முகமாக இருக்காரு, எதுவுமே பேசலை, அந்த பார்வையில் ஒரு ரம்மியம். தம்பியும் சிரிச்ச முகமாக இருக்காரு, அண்ணியுமே சிரிச்ச முகமாக இருக்காங்க. குழந்தைங்க கருணையாக ஒரு பார்வை, ஒரு புன்னகை, அவ்வளோதான், எதுவுமே பேசலை. பள்ளிக்கூடம் வந்ததும் இறக்கிட்டு நல்லா படிங்க, என்ன பண்ணணும், நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனதை கவரக்கூடிய அந்த ஒரு முகத்தில் ஒரு சிரிப்பு கொடுத்துட்டு 2 பேருமே கிளம்பி போயிடுறாங்க. மதுராந்தகம் கோயில் உற்சவத்துக்கு பணம் கட்டி அவங்களோட விவரத்தெல்லாம் பார்த்துட்டு வரும்போது நேராக இவர் சீனிவாச ஐயங்காரோட குடும்பம் போய் நிற்கிறாங்க. எங்கே நிற்கிறாங்க அப்படின்னா, அது எந்த ஊர் இதுன்னா மதுராந்தகம் ஏரி காத்த பெருமாள், ஏரி காத்த ராமர், தப்பா சொல்லிட்டேன், பெருமாள். மதுராந்தகத்தில் இருக்கிற ஏரி காத்த ராமர் கோவில் இவங்களோட குலதெய்வம் அதான். அந்த குழந்தைங்க சொன்ன நாமம் ராமநாமம் தான். இப்போ அவங்க அப்பா போய் என் பேரில் பணம் கட்டியிருக்காங்களே, அவங்க யாருன்னு கேட்டால் அவங்க யாருன்னே தெரியாது. அப்படி ஒருத்தங்க வந்திருந்தாங்களே, அவங்க யாருன்னே தெரியல. அவங்க பேரை காட்டுங்கன்னா பேர் எதுவுமே அந்த டீட்டெயில்ஸ் இல்லை. வந்தவங்க சொன்ன பேர் என்ன அப்படின்னா, இவர் தான் என் அண்ணா ராமசாமி, நான் அவர் தம்பி லட்சுமணன்,
இவர் வந்து எங்க அண்ணி சீதான்னு சொன்னாங்களாம். அப்ப குடும்பத்துக்கு அப்பதான் மின்சாரம் பாஞ்ச மாதிரி உடம்புல ஒரு அதிர்வு. ஆஹா, வந்தது சாட்சாத் ராமலக்ஷ்மண சீதையோட நம்ம குடிசனை தேடி. நம்ம விஜயலட்சுமி ரொம்ப உன்னையோட சொன்னாங்க. ஏன்னா இளம் வயதிலேயே கார்ல ராமலட்சுமண சீதையோட பயணம் பண்ண அவங்க தான். அவங்க இந்த விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கும் நான் சொல்றேன், சீனிவாச ஐயரோட குடும்பம் வந்து ராமர் பாதம் பட்ட இடம். எல்லாரும் அமோகமா படிச்சு வளர்ந்துருக்குறாங்க. எல்லாரும் அதே ஊர்ல சீரும் சிறப்புமா நல்ல துணைகளோட பேரம் பேத்தின்னு சொல்லி சுமூகமா ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்க. ரொம்ப ஆனந்தமா இந்த விஷயத்த ஒரு பதிவுல பகிர்ந்துருக்காங்க. அதை நம்ம எடுத்துதான் இங்க சொல்றோம். ஓகேவா? அதனால நீங்க வந்து எப்பவுமே சொல்றது, இந்த நாமம் சொன்னா நடக்குமா சார்னு கேட்காம இந்த நாமம் சொல்லுங்க, நடக்கும். ராமான்னு உருகுங்க. எரிகாத்த ராமர் வந்து கார் எடுத்துக்கிட்டு ஒருத்தவங்க வீட்டுக்கு ராமலக்ஷ்மண சீதையோட வந்து பணத்தை கட்டி ஒரு விஷயத்த சொல்லி அத்தனை பேருக்கு தரிசனம் கொடுத்துருக்காங்கன்னா அப்ப அவங்க எந்த அளவுக்கு ராம பக்தி மேல உருகிருக்கும், எந்த அளவுக்கு ராமர் மேல ஒரு உருக்கம் இருந்திருக்கும். அந்த அளவுக்கு உருக்கம் ஏன்னு நமக்கும். அதனால இந்த உலகத்தில் கலியுகத்துல நான் சொன்ன பார்த்தீங்களா, 10 லட்சம் முறை ஒரு மந்திரம் சொன்னா உங்க ஜாதகம் தோஷங்கள் குறையும். ராமநாமம் 1 கோடி முறை ராமநாமன் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு தோஷமே இருக்காது. 1 கோடி முறை ராமன் சொன்னவங்க ஒருத்தவங்க 108 முறை ராமநாமத்தை உச்சரித்து ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா கேன்சர் கூட குணமாகும். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க நினைக்கிறேன், ரொம்ப முடியாமல் கேன்சர் பதிவு ஒன்று போட்டுருந்தோம். கேன்சரில் குணமானவங்க ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த ராமநாமம் சொன்னது, பாகவதம் படித்ததை பற்றி போட்டிருந்தோம். ரொம்ப முடியாமல் இருந்தவங்களுக்கு அவர் ராமநாமம் சொல்லி நடக்க வச்சாராம். ரொம்ப ஆச்சரியமா வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. நமக்கே ஆச்சரியமா இருந்தது. நம்ம சொல்றோம், நம்ம வந்து கண் கூட நேரா பார்த்தது கிடையாது. ஆனா எனக்கு நம்பிக்கை உண்டு. எனக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, உங்க எல்லாரும் போலயும் நானும் சாதாரண ஆள் தான். எனக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் உண்டு அப்படின்னா, நீங்க ஒரு மந்திரத்தை மந்திரமா சொல்லுவீங்க, நான் தாரக மந்திரமா எடுத்துக்கிட்டு முழு நம்பிக்கையா சொல்லுவேன். அதான் உங்களுக்கு எனக்கும் உள்ள வித்தியாசம். இதுல என்ன ஒரு ஆச்சரியம் சொல்றேன் பாருங்க. இதுல வந்து ராமநாமத்துக்கு இத்தனை முறை சொல்லும்போது ஆஞ்சநேயர் உங்க கூடியே இருக்கும். ஆஞ்சநேயர் கூட இருக்கிறாருனாலே உங்களை எதுவுமே பண்ண முடியாது. என்ன ஆயிடுச்சுன்னா ராமாவதாரம் முடிஞ்சிருச்சு. ராமர் கிளம்பணும். எங்க கிளம்பணும்? வைகுண்டம் போகணும். எல்லாரையும் கூப்பிட்டார். எங்க அயோத்தியில இருக்கிற செடி கொடி புல் பூண்டு சின்ன ஜீவராசிகள் அத்தனைக்கும் முக்தி, எல்லாத்தையும் வைகுண்டத்துக்கு அனுப்புறார். இப்ப ஆடி பாடி பஜனை பாடிக்கிட்டு வர்றாரு. ராம 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 அப்படின்னு பாடிக்கிட்டே வர்றாரு. நம்மால் பாடிக்கிட்டே உள்ள வந்ததும் பிரபு வந்தாரா, எங்க அரேனில உட்காந்துருக்காரு. வாப்பா ஆஞ்சநேயா வா அப்படிங்கணும். பிரபு அப்படின்னு ஓடி போய் காலில் தொட்ட ஆசீர்வாதம் பண்றார். ஆற தழுவிக்கிட்டு உட்கார் அப்படின்னதும், சொல்லுங்க சாமி அப்படின்னதும், இல்லை வைகுண்டம் போறதுக்கு நாள் வந்துச்சு. அப்படியே உறைஞ்சுக்குவாரு. ஐயோ நான் என்ன செய்யணும்? எல்லாரையும் வைகுண்டம் கூப்பிட்டு போறேன், நீயும் வைகுண்டம் வா அப்படின்ட்டா. இப்ப இது வரைக்கும் ராமரை எதிர்த்தோ மறுத்தோ பேசாத ஆஞ்சநேயர் தலை குஞ்சிட்டு நிக்கிற. என்னப்பா நான் சொன்னது உன் காதுல விழலையா? நீ வைகுண்டம் வாய, நான் வைகுண்டம் அழைச்சிட்டு போறேன். இல்லை சாமி ஏன்பா என்ன ஆச்சு அப்படின்னதும், வைகுண்டம்னா எப்படி இருக்கும்? வைகுண்டம்னா எப்படி இருக்கும்? நான் ஏகாந்தமா இருப்பேன், புண்ணியங்கள் செஞ்ச ஆன்மாக்கள்லாம் அங்க இருக்கும், என்னோட விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து நடக்கும். வந்து அங்க வந்து ராமநாமம் ஒலிக்குமா? முத கேள்வி கேட்டார். இல்லப்பா. ராம பஜனை நடக்குமா? நடக்காதுப்பா. கூட்டமா சேர்ந்து எல்லாம் ராமநாமம் சொல்லுவாங்களா? ராமர் யோசிச்சு, இல்லப்பா சொல்ல மாட்டாங்க. மனத்துல கஷ்டம் இருக்கிறவன் மனமுருகி நம்மளை காப்பாத்துன்ற நம்பிக்கையோட ராமநாமம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லப்பா, எல்லாமே முக்தி அடங்கிய ஆன்மா என்னோட கலந்து இருக்கக்கூடியது, எல்லாம் சொன்னதெல்லாம் தானே அங்க வருது அப்படின்னா, அப்பா அப்படிப்பட்ட இடம் அது வேண்டாம். எதை வேணாங்கிறாரு? அனுதினமும் நம்ம சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம், வைகுண்டம் போகணும்னு நினைக்கிறோம். அந்த வைகுண்டம் வேணான்ட்டார். யார்கிட்ட சொல்றாரு? ஏத்தே பேசாம தன் வாழ்நாள் முழுக்க எந்த சாமியோட வாக்கு வேத வாக்குன்னு இருக்காரோ அவர்கிட்ட வைகுண்டம் வேண்டாங்க. உடனே ராமர் இப்படி விளையாடுத்து போறார். என்னப்பா சொல்ற? ஆமா சாமி, எனக்கு வந்து ராமநாமம் கேட்கறது தான் வைகுண்டம். இங்கேயே இருக்கிறேன், எனக்கு வந்து உங்க கூட வரணும்னு ஆசை தான், இருந்தாலும் நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்றது. ராமர் எழுந்து ஓடி வந்து ஆற தழுகிட்டோம். சரி, உன் விருப்பம் போலேயே இரு. ராமங்கிற வார்த்தை நீ எப்ப கேள்விப்படுறியோ கேட்கிறியோ, அந்த ராமனை பத்தி
ராமங்கிற வார்த்தையை கேட்குறியோ, ராம மந்திரத்தை கேட்குறியோ, ராமாயணம் கேட்குறியோ, ராமாயணத்தை நினைக்கிறவங்க கேட்குறியோ இல்லை தெரிஞ்சுக்கிறியோ, சொர்க்கத்துல இருந்தா என்ன உனக்கு வந்து ஆனந்தம் இருக்குமோ அதை விடங்க பல மடங்கு ஆனந்தத்தை அது கொடுக்குற மாதிரி உனக்கு ஒரு வரத்தை கொடுக்குறேன் அப்படின்ட்டார். அதனாலதான் என்ன மாதிரி தப்பா ராமாயணம் சொல்றவங்க, ஏன்னா வந்து எனக்கு ப்ரொஃபஷனலா சொல்ல தெரியாது. இப்போ நீங்க வந்து ஒரு மைக் வச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ஆடுறா ப்ரொஃபஷனலா சொல்லுவேனா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனா வந்து உங்களுக்கு நம்பிக்கை வர அளவுக்கு எனக்கு சொல்ல தெரியும்னு ஒரு நம்பிக்கை இருக்கேன். இந்த மாதிரி ராமாயணம் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கும்போது கூட என்ன பண்ணுவாருன்னா, இப்போ கூட ஆஞ்சநேயர் நம்ம பக்கத்தில் வந்து கேட்டுட்டு இருப்பேன். இப்போ என் வீட்டில் இப்போ நான் வந்து ராமநாமம் சொல்லிட்டு எனக்கு ட்ரெஸ் எடுக்க கொஞ்சம் பணம் தேவை இருக்குது. இப்போ பணம் தேவை இருக்குன்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி பணம் வந்து ரெண்டு ஒருத்தர் தரேன்னு சொல்லிட்டேன் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த பணத்தை கிடைக்கணும்னு சொல்லி ஆஞ்சநேயர் எனக்காக ராமர்கிட்ட பிரார்த்தனை உண்டா? ஆஞ்சநேயர் கேட்டால் ராமர் கொடுக்காம இருப்பாரா? அதனால தான் சொல்றது உண்டு, ராமநாமத்துக்கு அப்படி ஒரு சக்தி உண்டு. முன்னாடிலாம் வந்து ராமாயணம் சொல்ல போகிறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆசனம் போட்டுருவாங்க. என்ன ஆசனம் போட்டுருவாங்கன்னா, ஒரு பலகை கோட்டு, அது மேலே இருக்கு கோட்டு, அது முன்னாடி வந்து சில பழங்களை வந்து தட்டில் வச்சுருப்பாங்க. ஏன்னா கண்ணுக்கு தெரியாத ரூபத்தில் ஆஞ்சநேயர் அங்கே வந்து அதை கேட்டுட்டு அவ்வளோ சந்தோஷப்படுவார். சந்தோஷப்பட்டு நம்மளை வாழ்த்துவார். ஆஞ்சநேயர்னாலே உங்களுக்கு தெரியும், சிவரூபம். அவர் வந்துட்டா பார்வதி வந்துடுவாங்க, நம்மால் விநாயகர் வந்துடுவார், முருகன் வந்துடுவார், அதுக்கப்புறம் தேவாதி தேவர்கள் வந்துடுவாங்க, நாராயணன், லட்சுமி, அத்தனை பேரும் வந்துருவாங்க. அத்தனை பேரும் இருக்கிற இடம் வந்து கஷ்டம் நிறைஞ்ச இடமா இருக்காது. ஒரு தடவை சார் தெரியாமல் சொன்னால் கூட ஆஞ்சநேயர் வந்துடுவார். ஆனால் தெரியாமல் ராமன் சொன்னால் கூட வந்துடுவார். அப்புறம் ஏன் இவ்வளோ மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் அந்த மந்திரத்தில் நம்பிக்கை சார்ந்தது. நீங்கள் வந்து எதையுமே நம்பிக்கை, நான் முதல்லயே ஆரம்பிக்கும் போதே நம்பிக்கைன்னு தான் ஆரம்பித்தேன். அப்போ முடிக்கிறது நம்பிக்கைக்கு வந்து பாருங்க, நம்பிக்கை சார்ந்தது. நான் எத்தனை தடவை சொல்கிறேன், என் கஷ்டம் தீருமா, எனக்கு ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட பேசினா என் கஷ்டம் தீரும்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கள். உலகத்துக்கே ஒரே பரிகாரம் தான், இதை மீறின பரிகாரமே கிடையாது. அந்த ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா, ராமனம். ரா அப்படிங்கிற எழுத்து நாராயணா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்தையே வெல்லக்கூடிய மந்திரத்தோட சாராம்சம். ம அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் அழித்து முக்தியை கொடுக்கக்கூடிய நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தில் இருக்கக்கூடிய மா. ராம அப்படின்னா குமரா அப்படின்னு கேட்கக்கூடிய இந்த உலகத்தில் காத்தல், படைத்தல், அழித்தல், இது அத்தனையும் செய்யக்கூடிய குமரக்கடவுள். ஏன்னா இப்போ நீங்கள் சிவபெருமான் எடுத்தீங்கன்னா அழிக்கிற கடவுள்னு சொல்லுவாங்க. எதை அழிப்பார்? நம்மளோட ஆணவத்தை, கலைகணத்தை, பாவத்தை அழிக்கக்கூடிய காக்கிற கடவுள் அப்படின்னா நம்மளை வந்து பிரச்சனையிலேருந்து காக்கிறவள்னு சொல்லுவாங்க. இப்போ படைத்தலுக்கு ஒரு கடவுள் இருக்க, ஒரு பிரம்மான்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனால் இந்த மூணையும் சேர்ந்து செஞ்ச கடவுள் யார் அப்படின்னா நம்ம முருக கடவுள். பிரம்மதேவனை சிறையில் அடைச்சிட்டு என்ன பண்ணுறாரு? படைக்கிறதும் செஞ்சிருக்கிறார், நம்மளை காக்கவும் செய்கிறார், சூரபத்மனை அழிக்கவும் வந்தார் இல்லையா? அதனால மூணையும் செய்யக்கூடிய அந்த குமர கடவுளோட மரா அப்படின்னா குமரா, ராமா அப்படின்னா குமரா அப்படின்னு இந்த குமர கடலையும் சேர்ந்து வழிபட்ட மாதிரி இந்த உலகத்துல சைவம் வைணவம் ரெண்டு பிரிவுக்கும் உடைய மேஜரான பெரிய கடவுள் ரெண்டு பேர் தான் இல்லையா? அவங்களுக்குள்ளேயே அந்த பிரிவில் இருக்க அத்தனை கடவுள் அடக்கம். இப்படிப்பட்ட கடவுள் அடங்கிறது மட்டும் இல்லாம முருகனை வழிபடுறவங்க கௌமாரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அவருக்கு தனி இது இருக்கு, அவரையும் சேர்ந்த வழிபாடுவோம். மாதிரி உலகத்துல எந்த மந்திரம் சார் என்ன காப்பாத்துனா ராமநாமம் மாதிரி காப்பாத்துற மந்திரமே கிடையாது. ஒருத்தன் தண்ணியில ஊந்துட்டான், ஆத்துல அடிச்சுட்டு போயிட்டு பகவான்கிட்ட வந்து காப்பாத்துன்னு கத்துறான். கத்தும்போது பகவான் என்ன பண்றான்னா உடனே ஒரு மரக்கட்டையை அவனை நோக்கி அனுப்புறாரு. இப்போ மரக்கட்டைய பிடிச்சிக்கணும். ஆனா அவன் என்ன நினைக்கிறான், பகவான் அதே ரூபத்துல வருவார். எப்படின்னா ராமா 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 ராமன்னு சொன்னா ராம ரூபத்திலேயே வருவார்னு நினைக்கிறான். ரெண்டாவது பகவானே இன்னும் மனமுருகி பிரார்த்தனை பண்றான். உடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு பாறை தென்படுது, அவன் ஏறி நிக்கிற மாதிரி. அதை ஏற்படுற இல்ல கடவுள் வருவார். மறுபடியும் அவன் அந்த அருவிலேருந்து கீழே ஊந்து ஓடு இழுத்துட்டு போகுது, இன்னும் வேகமா மூச்சு முட்டுற மாதிரி, இன்னும் தீவிரமா கடவுளே கடவுளே கடவுளேன்றான். இப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஒரு இடத்துல அப்படியே ஒரு மேடு மாதிரி அவன் நின்றுக்கலாம், அங்கேருந்து நவந்து கோயிக்கலாம், அந்த மாதிரி ஒரு இடத்த ஏற்பாடு பண்றாரு. அங்கேயுமே அவன் வந்து இது பண்ணாம கடவுள் வருவார் அப்படின்னு நினைக்கிறான். கடவுள் வருவார். கடவுள் வந்து நீங்க கற்பனை பண்ற அந்த ரூபத்திலேயே தான் வரணும்னு கிடையாது, யார் ரூபத்துல வேணா வரலாம். அதனால நம்ம கடவுள் பிரார்த்தனை பண்ணியிருக்கோம், நம்ம சிவன்கிட்ட தான் போய் பிரார்த்தனை பண்ணணும், முருகன்கிட்ட தான் பண்ணணும் கிடையாது. ஆபத்துக்கு எந்த கடவுளையும் வணங்கலாம், எந்த ரூபத்திலையும் கடவுள் உங்க பார்ப்பார், நமக்கு தெரியாது. அதனாலதான் எல்லா ஜீவராசிகளுக்கும் நீங்க என்ன கனிவோடையும் அன்போடையும் பழகுங்க அப்படின்னு சொல்றது. சரி, இப்ப நம்ம
திருப்பதி பெருமாள் இருக்கார் இல்லையா, அந்த திருப்பதி பெருமாளை நினச்சி பெரியவா வந்து இதை சொன்னால் நம்ம தமிழில் ஒன்று சொல்கிறோமே, புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் நடந்த பலனை கொடுக்கக்கூடிய அப்படி கொடுக்கக்கூடிய ஒரு 2 வரி இருக்குது. இதை சொன்னால் போரும் அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கிறாங்க. பெரியவா எப்பவுமே சொல்றது, பெரியவா என்ன அப்படின்னா, வைணவர்களுக்கு பெருமாளாகவும் சைவர்களுக்கு சிவனாகவும் காட்சி கொடுத்த மாபெரும் உன்னதமான ஆன்மா தெய்வம். அந்த தெய்வம் சொன்ன மந்திரம் என்ன? காலையில் 2 நிமிஷம் ராம ராம ராமான்னு சொல்லணும். தூங்க போகிறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி சிவ சிவ சிவன்னு சொன்னால் போதும். ஒரு 2 நிமிஷம் ஒதுக்குனா போதும், வாழ்க்கையில் துன்பங்கிறது உங்களை பார்த்து தலைதறிக்க ஓடுன்றாங்க. இதை விட எளிமையான பரிகாரம் யாராவது சொல்ல முடியுமா? ஆனால் நம்ம இந்த காதில் கேட்டுட்டு அந்த காதில் விட்டுருவோம் இல்லையா? இப்படிதான் நிறைய பேர், நானாக இருந்தால் கூட அப்படிதாங்க. உலகத்தில் 1000 மந்திரம் படிக்கிறேன், 1000 கதைகள் படிக்கிறேன், அத்தனையும் ஃபாலோ பண்ணணும்னு கேட்டால் ஃபாலோ பண்ண மாட்டான். ஆனால் தீவிரமாக எல்லா மந்திரத்தையும் எடுத்து வழிபாடு பண்ணலாம். இன்னைக்கு கூட நான் வந்து எல்லா மந்திரங்களையும் படிச்சுட்டு தான் என்னோட வேலையை தொடங்குறேன். அதே மாதிரி இல்லை இரவு நேரத்தில் எல்லா நேரத்தையும் படிச்சுட்டு தான் தூங்கும். அதனால தான் ஒவ்வொரு நாளும் இப்போ உங்களுக்கு எப்படி 10 லட்சம் 20 லட்சம் கடன் இருக்கும், அதே மாதிரி எனக்கு 22 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. இப்போ போய் நான் படுத்தா கூட நிம்மதியாக எனக்கு தூக்குவோம். கடவுள் ஏதோ ஒரு ரூபத்தில், முதல்ல சொன்னது ஏதோ ஒரு ரூபத்தில் யார் மூலியமோ ஒரே பண்ணிட்டுருக்கார். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு அம்மா அவசரமாக நான் ஒரு கோவிலுக்கு ஒரு இதுக்காக கொடுக்கறதா இருந்தது. வேறு சொன்னால் அவங்க வருத்தப்படுவாங்க. அதனால தான் அதை வந்து எனக்கு ஒரு 15,000 17,000 அக்கௌண்ட்டில் இருக்குது, 15,000 நான் கொடுக்கணும். அவங்ககிட்ட நான் வந்து அடுத்த மாதம் தான் கமிட்மெண்ட் கொடுக்குறதா. அவங்க திடீர்னு வந்து இது சேர்ந்து போட்டு வேறு பண்ணுறதா இருந்தது. நம்ம இப்பயே பண்ணிடலான்னு கேட்குறாங்க. இப்போ இதை கொடுத்தேன்னா ஜவுளி எடுக்க முடியாது. நான் கொஞ்சம் அப்படியே வருத்தப்பட்டு இருக்கேன். சரி நம்ம போய் நம்ம பூஜை ரூமில் உட்காந்து நான் அழகாக சிம்பிளாக தான் வச்சுருக்கேன். என் பூஜை ரூம்லாம் வந்து எல்லா சாமியும் வச்சுருப்பேன், சின்னதாக வச்சுருப்பேன். இந்த ஒரே ஃப்ரேமில் ஒரே ஆர்டராக நீட்டாக 2 ஃபோட்டோ வச்சுக்கிட்டு அப்படியே சாமி கும்பிட்றாள் நான் கிடையாது. எல்லா சாமியும் எனக்கு வந்து பிடிக்கும், அதனால நான் வச்சுருப்பேன். அப்படியே உட்காந்து ஒரு 5 நிமிஷம் உன்னை முருகி பிரார்த்தனை பண்ணிட்டு கனகதாரா சோஸ்திரம் எடுத்தேன். அம்மா உனக்கு தெரியும் என் நிலைமை என்னன்ட்டு, நான் இருக்கிறேன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். இப்போ நான் வந்து மறுத்துலாம் பேசலை. ஆனால் இந்த சூழ்நிலை நான் தீபாவளி பர்ச்சேஸ் பண்ணணும், என்ன பண்ணுறது, நீ தான் என்னத்தையோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 தடவை 3 தடவை படிச்சுருப்பேன். கனகதாரா சோஸ்திரம் படிச்சுட்டு வச்சுட்டேன். நான் வந்து இவங்கள்ட்ட வந்து நல்லா பேசணும், அம்மாட்ட வந்து நல்லா பேசுவோம், ரொம்ப பக்தி. நான் வந்து ரொம்ப வியக்கிற ஒரு மனிதர் அவங்க தான். ஏன் அப்படின்னா நான் ஏதாவது ஒரு மந்திரம் சொல்கிற வழிபாடு சொன்னேன்னா தட்டாமல் செஞ்சுட்டு இதுமாதிரி செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அவ்வளோ விஷயம் படிக்கிறாங்க, நாராயணம் படிக்கிறாங்க, லலிதா சகஸ்ரநாமம் படிக்கிறாங்க, அவ்வளோ விஷயங்கள் படிக்கிறாங்க. நான் பார்த்து முயல்றேன், ஏன்னா இவ்வளோ படிக்க முடியுமா அப்படின்ட்டு. என்னாலேயே அவ்வளோதான் படிக்க முடியாது. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு சங்கட்டம், உங்கள்கிட்ட கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே அப்படின்னு சொன்னேன். அவ்வளோதான். அவங்க நம்ப கூட மாட்டீங்க, அந்த விஷயத்த விட்டுருங்க, நான் அவங்க தரேன்னு சொல்லிட்டேன். அதை விட்டு எனக்கு சில சந்தேகம் இருக்குது, நம்ம வேற பேசுவோம்னு சொல்லி ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறாங்க. ஏப்பா இருந்துச்சு. என் முகத்தை கூட பார்த்தது கிடையாது. என் ஃபோன் நம்பர் மட்டும்தான் தெரியும் அவங்களுக்கு, என் முகத்தை பார்த்தது கிடையாது. நான் எப்படி இருப்பேன், நான் நல்லவனா கெட்டவனா தெரியாது. ஏன்னா வீடியோவில் பேசுகிற மாதிரி நான் அப்படி நல்லவனா இருக்கணும்னு அவசியமே என்ன இல்லையா? அப்படி நம்புறாங்க. நான் வந்து நல்லவன் தான் சொல்கிறேன். ஏன்னா ஒருத்தருங்க வந்து பேச்சு ஒன்றா இருக்கும், செயல் ஒன்றா இருக்கும். அதனால கனகதாரா சோஸ்திரம் வந்து பண கஷ்டத்தை உடைக்கக்கூடிய 21 நாள் 21 முறை. உங்களுக்கு 1 கோடி ரூபா கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன். 1 கோடி ரூபா கடன் இருக்கு, அடையிறதுக்கு எனக்கு வழி வேணும் அப்படின்னா 21 நாள் எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு 21 முறை கனகதாரா சோஸ்திரம், 21 நாள். அதுலேயும் முடியலையா அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி 48 நாள் ஆக்கணும். கோடியில் கடன் இருந்தால் கூட அதை உடனே அடைக்கும். பல முறை கனகதாரா சோஸ்திரம் சொல்லி எனக்கு பணம் வந்துருக்கு. அதே மாதிரி நான் வந்து பூஜை ரூமில் சொன்ன மந்திரம் என்ன தெரியுமா? ராமனம் 1008 முறை. 10 நிமிஷம் என்னவோ ஆச்சு சொல்லிட்டு, ராமா கஷ்டம்னா எல்லாருக்கும் பணம் கொடுக்குறேன், எனக்கு கொஞ்சம் கூட. இப்படியே தான் சொன்னேன், இப்படியே சொன்னேன் தான். அவங்க வந்து உடனே பணம் கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு நான் மாற்றி விட்டேன். அந்த எனக்கு வந்து அடுத்தவங்ககிட்ட பணம் வாங்குறதுங்கிறது என் கேரக்டருக்கு செட்டே ஆகாது, எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா நம்ம பணங்கிறது ரிலேஷன்ஷிப்பை உடச்சிரும், ரொம்ப வருத்தப்படும். இப்போ வரைக்கும் கூட எனக்கு அது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ யூடியூப்லேருந்து பணம், அதுவும் இல்லாமல் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். யூடியூப்லேருந்து எனக்கு வந்து போனஸ் போட்டான், ரொம்ப சந்தோஷம். ஒரு சகோதரி கூட நான் வந்து ரொம்ப கம்மியான பணம் வருதுன்னு சொன்னப்போ வருத்தப்பட்டாங்க. போனஸ் சம் அமௌண்ட் கொஞ்சமாக தான் கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் பரவாயில்ல கொடுத்துருக்கானே, அதே பெரிய விஷயம் இல்லையா? போனஸ் கொடுத்தேன். எல்லாருக்கும் நன்றி, எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நான் அடுத்தடுத்து நான் வந்து அடுத்த வீடியோ என்ன போடுவேன் அப்படின்னா, எனக்கு குழந்தை பாக்கியத்துக்கும் என் கடன் பண பிரச்சனை தீர்த்த கந்த சஷ்டி விரதம் இருந்த முறை வந்து போடலான் இருக்கேன். 2வது நாளைக்கு வந்து இன்னையோட புரட்டாசி முடியுது, நாளைக்கு ஐப்பசி 1 துலா மாதம் ஸ்நானம் பண்ணுறதை பற்றி ஒரு தனி வீடியோ ஒன்று கொடுக்குறேன். வீட்லேயே பண்ணி நம்ம பாவத்தை அழிச்சிக்கக்கூடிய, நம்ம வேண்டுதல் நிறைவேற்றக்கூடிய ஒரு வழிபாடு. அதையும் சொல்கிறேன். யூடியூப்லேருந்து பணம் வந்ததும் அம்மாவுக்கு அதை கொடுத்துடணும், முதல்ல கொடுத்தா தான் நமக்கு நிம்மதியாக வரும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன் இவ்வளோ தூரம் இதெல்லாம் எடுத்துகிட்டே வந்து ஏன் 1 மணி நேரம் சொல்லியிருக்கேன் அப்படின்னா,
இந்த 1 மணி நேரத்தில் ஒரே ஒருத்தர் கேட்டுட்டு மனம் உருகி பிரார்த்தனை பண்ணி நல்லது நடந்தால் கூட வெறும் புண்ணியம். இந்த ரொம்ப சந்தோஷம். நீ நிறைய கமெண்ட்லாம் ரொம்ப சந்தோஷமாக படிப்பேன், சிலதான் ரொம்ப வருத்தப்பட்டு படிப்பேன் உங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு. நீங்கள் மெயில் கூட்டிங்கனாலே போதும், உங்களோட கஷ்டம் என்னோட மனசை பாதிக்கிற அளவு பெருங்கஷ்டங்கள் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி நான் பேசுறது உண்டு. ஏன் வந்து ஃபோன் நம்பர் கொடுக்க முடியாதுங்கிறதையும் சொல்லிடுறேன் பாருங்க. ஃபோன் நம்பர் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன்ல, இந்த டைம் வந்து என்ன அப்படின்னா நான் வந்து 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். இது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 2 மணிக்கு. இந்த இடைப்பட்ட நேரம் இருக்கு இல்லையா, காலைல எழுந்ததுலேருந்து இந்த 2 மணி இதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு 28 கால் வந்துடுச்சு. இந்த 28 காலுக்குமே 5 நிமிஷம் ஒதுக்குனா கூட என்னோட டைம் கரெக்டாக இருக்கும் இல்லையா. இதர வேலைகள் பார்க்க முடியாது. இதே மெயில்னா அப்படி இல்லை, ஒரு விஷயத்த அப்படியே டைப் பண்ணி அனுப்பிச்சிடலாம். சில சமயம் நீங்கள் உங்கள் கஷ்டமான விஷயத்த சொல்லுவீங்க, அதை நம்ம மனசுருகி கேட்கணும், அதுக்கு உண்மையாக சொல்லணும் விஷயத்த, அது கொஞ்சம் கஷ்டமாயிரும்ல. அதனால தான் நம்பர் கொடுக்கல. முடிஞ்சா நான் வந்து இன்னும் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். என்னென்னா ஒரு வாரத்தில் ஒரு 2 நாள் யூடியூப்லேயே லைவ் வரலாம். நீங்கள் சொல்லுங்கள், நேரடியாகவும் உங்களுக்கு பரிகாரம் சொல்கிறேன், நேரடியாக வழிபாடு சொல்லலாம்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் அதை வந்து நான் உங்களுக்கு எப்பவுமே கழுத்தை நெரிக்கிற கஷ்டம் இருக்குதுன்னா கூட அந்த தேவார பாடலை விடாமல் படியும். கனகதாரா சோஸ்திரம் சொல்லணும், ராமநாமம் சொல்லணும், கோவிந்தா நாமம் சொல்லணும். அந்த பெரியவா சொன்ன அந்த 2 வரி, அந்த 2 வரியுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஏன்னா இன்னும் பலி வழியாகிட்டே போகுது. அது சொன்னாலும் இன்னும் நேரம் ஆயிடும். ஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா.